அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 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 அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த அற்புதமான வாஸ்து கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களையும், வாஸ்து ஆர்வலர்களையும் அனைவர்களையும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார் அவர்கள் அன்பான இனிய வணக்கம். இப்ப இந்த ஒரு வாஸ்து அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது, இந்த வாஸ்து கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதிடம் என்பது நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம். நவ கிரகங்கள் அப்படிங்கன்னா என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம். ஆனா அந்த வாஸ்து என்பது பஞ்சபூதங்களினால் செயல்படுவது வாஸ்து. நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் பேசுற ஆடியோ மற்றும் என்னோட வீடியோ எல்லாத்துக்கும் தெளிவா இருக்குங்களா சார்? தெளிவா இருக்கு சார். யாரோ ஒருத்தர் 2 பேர் பேசுங்க. தெளிவா இருக்கு சார். நல்லா ஓகே இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. அப்ப இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன சார்? நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நாம் பஞ்சபூதங்கள் என்று சொல்றோம். எப்படி நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம் அப்படின்னு சொன்னோமோ, அதே போல இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. அப்ப இது எவ்வாறு செயல்படுகிறது? பஞ்சபூதம் என்னென்ன வேலையை செய்யுது வாஸ்து ரீதியாக? அப்ப எந்த வேலையை மாற்றி செய்யும் பொழுது எதிர்மறையான தவறுகள் ஏற்படுகிறது? அதுதான் வாஸ்து, வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி ஒரு வாஸ்து அப்படிங்கிறது திசைகளின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. வெறுமனா கிடையாது. பார்வைக்கெல்லாம் செயல்படுவது வாஸ்து கிடையாது. ரொம்ப பேர் போயிட்டு பார்த்துட்டு பார்வையிலே பார்த்து சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்தில் திசை காட்டும் கருவி அப்படிங்கிறத வச்சு இது சரியான தெற்கு பார்த்த இடம், தெற்கு பார்த்த வீடு, சரியான வடக்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த வீடு, சரியான கிழக்கு பார்த்த மனை, சரியான மேற்கு பார்த்த மனை அப்படின்னு திசை காட்டும் கருவியை வைத்துத்தான் ஒரு இடத்துல திசையை முடிவு செய்யணும். இவன் பார்வைக்கு தெரியறதுனா திசை கிடையாது. ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறோம், அவங்க வடக்கு பார்த்த வீடுன்னு சொல்றாங்க. உண்மை சார், நடந்தது. கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கேன் சார். வடக்கு பார்த்த மனைன்னு அவங்க கட்டியிருக்காங்க. அந்த மனை அப்படியே வடக்கு பார்த்து இருக்கு. அப்ப அந்த வீட்டுல உள்ள அறைகள் அனைத்தும் தவறு, தலைவாசல் முதற்கொண்டு. அப்ப கண்டிப்பா பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ ஒரு இடத்தில் திசை என்பது பார்வைக்கு முடிவு செய்வது திசை கிடையாது. திசை காட்டும் கருவியை வைத்துத்தான் ஒரு இடத்துல திசை முடிவு பண்ணணும். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, முன்னாடி ரோடு அப்படிங்கிறது போச்சு அப்படின்னா அந்த ரோடு பேஸ்ல கட்டிடுறாங்க, ரோட்டு நேரம் கட்டுறாங்க. அப்படி கட்டக்கூடாது. ரோடு எப்படி வேணா போயிட்டு போகுது. திசை அப்படிங்கிறது நேரா இருக்கும். எப்பயுமே அதை நம்ம மைண்ட்ல வச்சு, ஒரு வாஸ்து நிபுணரா இருக்க வேண்டிய 2 விஷயம், ஒண்ணு திசை காட்டும் கருவி, இன்னொன்னு அளக்கிற டேப். இது 2 இல்லாம எங்க நம்ம வாஸ்து பார்க்க போனாலும் நம்ம பார்வை ரீதியா பார்க்கறோம் அப்படின்னா தப்பாயிடும். ஓகே, அப்ப திசை அப்படிங்கிறது ரொம்ப தெரியும் நமக்கு. இதுல பாருங்க, சும்மா உங்களுக்கு இதுக்காக சொல்றேன், புரிதலுக்காக. இந்த மேல இருக்க திசை வடக்கு திசை, கீழே இருக்கிற திசை தெற்கு திசை, இந்த திசை கிழக்கு திசை, இது மேற்கு திசை. திசை தெரியாமல் எந்த ஒரு காரியமும் செய்தால் அர்த்தம். ஓகே, இப்ப மேல இருக்க திசை வடக்குன்னு சொன்னோம், கீழே இருக்க திசை இந்த திசை தெற்கு அப்படின்னு சொன்னோம். நாளைக்கு போலாமா சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார் தயவு செய்து. அடுத்து இந்த திசை கிழக்கு,
இந்த திசை மேற்கு. வகுப்புல தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், அது தப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்க வெளியில எங்கேயாவது இருப்பீங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல தேவையில்லாம சவுண்ட் வரும். அதனால மீட் பண்ணிட்டு கவனிங்க. சந்தேகம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, இப்ப 4 திசைகளுக்குரிய திசை அப்படிங்கிறது போட்டோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் என்ன அப்படின்னா, இந்த திசைக்கு பெயர் வடகிழக்கு. இந்த இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பேர் வடகிழக்கு. இந்த மூளையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஈசானிய மூளை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல இந்த கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த மூளைக்கு பேர் என்னன்னா தென் கிழக்கு மூளை அப்படின்னு அர்த்தம். தென் கிழக்கு திசை அப்படின்னு அர்த்தம். இந்த மூளைய நம்ம அக்னி மூளை அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூளைய நம்ம தென்மேற்கு மூளை அப்படின்னு நம்ம சொல்றோம். இத நம்ம நிறுவி மூளை அப்படின்னு சொல்றோம். சில ஊர்ல இத குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல இத கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூளைய நம்ம வடமேற்கு மூளை, வடமேற்கு திசை அப்படின்னு சொல்றோம். இதற்கு இன்னொரு பேர் வாயு மூளைன்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் வட்ட வடிவில் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இது பாத்தீங்கன்னா இந்த வட்ட வடிவில் இப்படி இருக்கிறப்ப இந்த வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையில 23.30 டிகிரி சாஞ்சு ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கு. அறிவியல்ல எல்லாரும் படிச்சிருக்கீங்க. இந்த பூமி வடகிழக்கு மூலையில 23.30 டிகிரி ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு. அப்ப ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு இருக்கப்ப, ஒரு சைடா இப்படி சாஞ்சிருக்குன்னா என்ன இருக்கும்? இப்ப சாஞ்சிட்டு இருந்த கீழ்ப்பகுதி இருக்குல்ல சார், எந்த சைடு சாஞ்சிட்டு இருக்கோ அந்த சைடு பள்ளமா இருக்கும், கரெக்டுங்களா சார்? அந்த சைடு பள்ளமா இருக்கும். அப்ப அந்த மூளையை நம்ம பள்ளம்னு சொல்றோம். வடகிழக்கு மூளைய பள்ளம்னு சொல்றோம். பள்ளம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம், இந்த பூமி 23.30 டிகிரி வடகிழக்கு மூலையில ஒன் சைடா சாஞ்சிட்டு. அதனாலதான் இதை நம்ம பள்ளம் அப்படின்னு சொல்றோம். அதே போல அதற்கு நேர் எதிரான இந்த தென்மேற்கு மூலை, நெருதி மூலை என்பதை மேடு. ஏன்னா ஒரு சைடு பள்ளமாக இருந்தால் அதற்கு நேர் எதிரான திசை அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் மேட்டு பகுதியாக இருக்கும். அதனால இந்த பகுதியை மேடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேட்டு பகுதி, அது பள்ளம் பகுதி. அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதலே சொன்னோம், இந்த வாஸ்து எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்றால் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. அப்ப பஞ்சபூதங்கள் என்னென்ன பார்த்தோம்? நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள். அப்ப நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நாம் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த நீர் இருக்குல்ல சார், இந்த நீரானது ஒவ்வொரு இந்த பஞ்சபூதங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்னொன்னு தன்மை அப்படின்னா அதோட கேரக்டர் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் அப்படின்றது இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த நீருக்குரிய கேரக்டர் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, இந்த நீருக்குரிய கேரக்டர்
சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, ஹரிகரன் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. அப்ப இந்த நீருக்குரிய கேரக்டர் அப்படிங்கிறது என்னன்னா, மேட்டுப்பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடிய தன்மை. எல்லாத்துக்கும் தெரியும் நீரோட கேரக்டர் என்ன, மேட்டுப்பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும், அதான் நீருக்குரிய. அப்போ ஒரு இடத்தில் நீரானது பாய்ந்தோடுகிறது என்றால் அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மேட்டுப்பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்தோடுகிறது என்றால் அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப ஒரு இடத்தில் நீர் வளம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீர் சம்பந்தப்பட்ட போரோ கிணறோ தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை அமைக்கும் பொழுது நம்ம பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நம்ம ஜெயிச்சிடறோம். வேற ஒண்ணும் இல்ல, என்ன எங்க இருக்கோ, காசு இருக்கிறவன்ட்ட கடன் கேட்கிறோம், அவ்வளவுதான். காசு இருக்கிறவன்ட்ட கடன் கேட்டா கடன் கிடைக்கும். காசு இல்லாதவன்ட்ட போயிட்டு நீ என்னவோ பண்ணும், எப்படியா இருந்தாலும் காசு கொடுத்தா அவனுக்கு பணம் கொடுக்குற மைண்ட் இருந்தாலும், பணம் கொடுக்குற குணம் இருந்தாலும், பணம் கொடுக்குற எண்ணம் இருந்தாலும் கொடுக்கறது கையில வேணும்ல சார். அப்ப இந்த நீருடைய தன்மை மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடிய தன்மை ஒண்ணு. அந்த பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும் பொழுது அந்த பள்ளத்தில் நீர்வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அந்த பள்ளங்கிற திசை என்ன திசை? வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை. அந்த பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும் பொழுது அந்த பள்ளத்தில் நீர்வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது ஈசானிய மூலையில். அப்ப அந்த வடகிழக்கு மூலையில் நீர்வளம் அதிகமாக உள்ள இந்த மூலையில் நீருக்குரிய போர் கிணறு தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை நம்ம வைக்கும் பொழுது வாழ்க்கையில ஜெயிச்சோம், வேற எதுவுமே இல்லை. அப்ப பஞ்சபூதங்களான நேர் நிலம் காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள்ல நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்றோம். இதான் நீருக்குரிய இடம். இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது நீருக்குரிய இடம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், பள்ளம் வடகிழக்கு மூலை பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் வீடு எப்பயுமே வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் பள்ளமா இருக்கணும், வடகிழக்கு மூலை பள்ளமா இருக்கணும், தென்மேற்கு கை உசந்து இருக்கணும், உசந்து இருக்கணும்னு சொல்றது காரணம் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை கட்டுறோம். பிரபஞ்சத்திற்குரிய விதிக்கு உட்பட்டு நம்ம ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது அந்த வீடு இயற்கைக்கு உட்பட்டு இருக்கிறது. மாறா இருக்கும் பொழுது, அது ஒரு இயற்கைக்கு புறம்பா ஒரு வீட்டை கட்டும் பொழுது அது கண்டிப்பா ஒரு பாதிப்பு இருக்கு. அதனாலதான் தென்மேற்கு கை உசந்து இருக்கணும். காரணம் என்ன? தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது மேட்டு பகுதி, வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது பள்ள 23.30 டிகிரி சாஞ்சிருக்குன்னு முதல்ல சொல்றேன். அப்ப அந்த மேட்டு பகுதி எப்பயுமே உசந்து இருக்கணும், பள்ளமான பகுதி பள்ளமா இருக்கணும். அப்ப இந்த பகுதி அப்படிங்கிறது மேட்டு பகுதி, அதை உயரமான பகுதின்னு சொல்லுவோம். சார் இப்ப நீரானது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடுகிறதுன்னு சொல்லிட்ட ஒரு விஷயம். அப்ப நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலைன்னு பிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த நீருக்கும் தாண்டி இந்த நிலம் அப்படின்றது இருக்குல்ல சார், நிலம் அப்படின்னா என்னன்னா காலி இடம் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம், இன்னும் நம்ம வீடு கட்டுற பகுதின்னு வச்சுக்கலாம். இந்த வீடு கட்டுறது எப்பவுமே எங்க கட்டணும்னா, வீடுங்கிறது ஒரு பாரம் ஒண்ணு. இன்னொரு விஷயம், அந்த வீடுங்கிறது உயரமான இடத்துலதான் இருக்கு. பள்ளமான இடத்துல இருந்தா என்ன ஆகும்? நீர் இருக்கிற இடத்துல இருந்தா என்ன ஆகும்? வீட்டை சுத்தி போல தண்ணி மூழ்கிடும். அப்ப வீட்டை சுத்தி தண்ணி மூழ்கினா என்ன ஆகும்? அது பிரபஞ்ச நீருக்கு எதிராகும், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப எப்பயுமே நம்ம மேட்டு பகுதியில இருக்கணும், பள்ளத்தான பகுதியில நீர் இருக்கணும். அப்ப அந்த மேட்டு பகுதி அப்படிங்கிறது வீடுக்குரிய மேட்டு பகுதிங்கிறது எது அப்படின்னா, நம்ம நிலத்தத்துவத்துக்குரிய பகுதி தான் நம்ம வீட்டுக்குரிய பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மேட்டு பகுதி நம்ம நிலத்தத்துவத்துக்குரிய பகுதி, நிலத்துக்குரிய பகுதின்னு சொல்றோம். பஞ்சபூதங்கள்ல நிலத்திற்குரிய பகுதி அப்படிங்கிறது இந்த தென்மேற்கு மூலை. அப்ப நீருக்குரிய இடம் வடமேற்கு மூலை, வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்றோம். நிலத்துக்குரிய பகுதி அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை அப்படின்னு. அடுத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எப்படி இந்த நிலத்திற்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது உண்டோ, அதே போல இந்த காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. காற்று அப்படிங்கிறது எது? காற்றுக்கும் நெருப்பு, பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள்ல நீரும் நிலமும் இப்ப பார்த்துட்டோம். இந்த நீர் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையை பார்த்துட்டோம். அடுத்து நிலம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை பார்த்தோம். அதே இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம். காற்றுக்கும் நெருப்புக்கும் அப்படிங்கிறது, இந்த காற்று அப்படின்னாவே
காற்று இருக்கிற இடத்துலதான் நெருப்பு இருக்கும். எங்க வேணா இருக்குங்க, காற்று இல்லாத இடத்தில் நெருப்பு என்பது புகையாது அப்படின்னு சொல்றாங்க. காற்று இல்லாத இடத்தில் புகையாதுன்னே சொல்றாங்க. சார் வெங்கடேசன் சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கீங்க. ஓகே சார், அப்ப ஓகே சார். இந்த காற்று இருக்கிற இடத்தில் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல காற்று அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வடமேற்கு மூலையான வாயு மூலை அப்படிங்கிறது காற்றுடைய. அதற்கு நேர் எதிரான தென்கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலை என்பது நெருப்புக்குரிய பகுதி. வாஸ்து என்பது என்ன அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது சார். ஒரு சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும், யாரார எங்க எங்க உட்கார வைக்கணும். இதான் வாஸ்து. யாரார எங்க எங்க உட்கார வைக்கணும். தப்பா உட்கார வச்சோம்னா அது தப்பா நடந்தது. நான் ஒரு வாஸ்து நிபுணர், ஒரு ஜோதிடர். எனக்கு ஒரு வீட்டை கொடுத்து, சார் இந்த வீடு வாஸ்துப்படி சரியா இருக்குதா, இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது சரி செய்ய முடியுமான்னு கேட்டா நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச, எனக்கு இறைவன் கொடுத்த அறிவு உட்பட்டு இது இதெல்லாம் தப்பா இருக்கு சார், இது இதெல்லாம் இருந்தா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும், இது இதெல்லாம் இப்படி எல்லாம் மாத்திருங்கன்னு சொல்ல முடியும் என்னோட நாலேஜ் உட்பட்டு. ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார், எனக்கு அறிவுக்கு உட்பட்டு, என் நாலேஜுக்கு உட்பட்ட பிரபஞ்சம் கொடுக்குற தகவல்களை நான் கொடுக்க முடியும். இந்த ஜாதகருக்கு இந்த நேரம் இப்படி இருக்கு, இதுல இப்படி தொழில் பண்ணுங்க, இந்த நேரம் இது நல்லா இருக்கும், இந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தால் வாழ்க்கையில வெற்றி பெறலாம், இந்த நேரம் தப்பான பீரியடு, ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இவர் பேர்ல சொத்துங்கிறது இந்த நேரத்துல வாங்காதீங்க, ஒரு விரைய செலவு ஏற்படக்கூடிய நேரம், அப்ப ஏதாவது ஒரு விரைய செலவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, இப்படி ஏதாவது அவங்க ஜாதகத்துக்கு உட்பட்ட விஷயங்களை சொல்ல முடியும். மாறாக என்கிட்ட கொடுத்து இந்த ஆஸ்பத்திரியில இவர் உடம்பு சரியில்லாம இருக்கு, இவருக்கு ஒரு ஊசியை போடுங்க, ஒரு நல்ல மாத்திரை, எந்த மாத்திரையோ அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி சார் இருக்கும்? இல்ல அவங்கள கூப்பிட்டு ஒரு டாக்டர், அங்க இருக்க ஒர்க் பண்ற எம்ப்ளாய கூப்பிட்டு, இந்த வீடு வாஸ்துப்படி தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், வீட்டுல பிரச்சனையா வந்துட்டு இருக்குது, இதை பாருங்க கொஞ்சம் சரியா இருந்த என்ன அப்படின்னு சொன்னா அவர் எப்படி அதுக்கு சொல்லுவாரு? அப்ப ஒரு வாஸ்து நிபுணத்தை வாஸ்து சார்ந்த விஷயங்களை கொடுக்கும் பொழுதும், ஒரு மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்கள்ட்ட மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும் பொழுது அது சரியா இருக்கிறது, மாறா கொடுத்தா தப்பாயிடும். அதுதான் இதோட கான்செப்ட். அப்ப ஒரு நீர் சம்பந்தப்பட்ட இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைப்பதும், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைப்பதும், அக்னி சம்பந்தப்பட்ட இடத்தில் அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைப்பதும், காற்று சம்பந்தப்பட்ட இடத்தில் காற்றுக்குரிய சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை வைப்பது வாஸ்து ரீதியாக ஜெயிச்சு. மாறாக நீர் இருக்கிற இடத்துல போய் நிலத்தை வீட்டை கட்டுறது, நெருப்பு இருக்கிற இடத்துல வேற என்ன பண்றது, காற்று இருக்கிற இடத்துல இன்னொன்னு பண்றது, அப்ப என்ன அர்த்தம்? அவங்க இடத்துல வேற வேற நம்ம என்ன செய்யறோம் சார்? புதுசாவெல்லாம் எதுவுமே செய்யலாம். அவங்க அவங்களுக்கு உரிய இடம் எதுன்னு பார்த்து அவங்களுக்கு உரிய இடத்துல அங்கங்க உட்கார வைக்கணும். வேற எதுவுமே நம்ம புதுசாவெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணலாம். அப்படி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஈஸியா நம்ம ஜெயிச்சிடும். வேற ஒண்ணும் இல்ல. வாஸ்து அப்படிங்கிறது யாரை எங்கு எங்கு அமர வைத்தது, இதுதான் வாஸ்து. ஒரு சிம்பிளான ஒரே வேலை சொல்லணும். இதைத்தான் நம்ம பண்ணணும். நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீரையும், நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பையும், நிலம் இருக்க வேண்டிய இடத்தில் நிலவையும், காற்று இருக்க வேண்டிய இடத்தில் காற்றையும், ஆகாயம் இருக்க வேண்டிய இடத்தில் ஆகாயத்தையும். அப்ப இப்ப வரை பார்த்ததுல நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படிங்கிற ஒரு 4 விஷயத்த பார்த்துட்டோம். அடுத்து ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இதுவரை நம்ம பார்த்த விஷயத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க சார், பேசலாம். அப்படி இல்லாட்டி அடுத்த சப்ஜெக்ட்ல போயிடலாம். யாராவது இருந்தா பேசுங்க. டவுட் இருக்கவங்க பேசுங்க. எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? புரியுது சார், புரியுது சார். புரியுது. ஓகே, ஓகே, ஓகே. அப்ப நம்ம யாரும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல போயிடலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஆகாயம் அப்படின்னா என்னன்னா சார்,
ஓகே. இப்ப நிலம், நீர், காற்று, நெருப்பு அப்படிங்கிற ஒரு 4 விஷயத்தை பார்த்துட்டோம். நம்ம என்ன பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சார், இந்த ஆகாயத்துக்குரிய வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவரை யாரும் கேட்டுக்காத ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஒரு இடத்தில் ஆகாயம் அப்படிங்கிறது என்ன செய்யும், ஆகாயத்துக்குரிய வேலை அப்படிங்கிறது என்னன்னா இந்த பஞ்ச பூதங்களுக்கு தலைவனே ஆகாயம் தான். நீர், நெருப்பு, நிலம், காற்று என்று சொல்லக்கூடிய இந்த 4ற்கும் தலைவன் தான் அந்த பஞ்ச பூதங்களுக்கு தலைவன் தான் இந்த ஆகாயம். ஒரு தலைவனுடைய வேலை என்ன சார்? ஒரு கேப்டனுடைய வேலை என்ன? தன்னுடைய உறுப்பினர்களையே, நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ், தன்னை கீழே இருக்கிறவங்கள எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அதை சரி செய்து கொடுப்பதுதான் ஒரு தலைவனுடைய வேலை. ஒரு தலைவனுடைய வேலை என்னன்னா தனக்கு கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை முன்னின்று ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பதுதான் தலைவனுடைய வேலை. இதைத்தான் சார் ஆகாய தத்துவம் செய்கிறது. ஏன்னா ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படிங்கிறது என்னன்னா பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து பஞ்சபூதமான நீர், நெருப்பு, நிலம், காற்று என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களும் வெளியில் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பது இந்த ஆகாயத்துக்குரிய வேலை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், இப்ப நான் போட்டிருக்கல சார், திசை அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் போட்டிருக்கிற இது என்ன அப்படின்னா ஒரு வீட்டுடைய காம்பவுண்ட், ஒரு வீட்டுடைய சுற்றுச்சுவர் இதை நான் போட்டிருக்கேன். இது ஒரு வீடு சார். இப்ப இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால், நடுவுல போட்டிருக்கிறது வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் சுத்தி வர செயல்படுவதுதான் இந்த ஆகாயத்துக்குரிய வேலையே. வீட்டிற்கும் காம்பவுண்ட் வால்க்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்திற்குரிய வேலையே. சார், சில வீட்டுல காம்பவுண்ட் வாலை கட்டல சார். சில வீட்டுல காம்பவுண்ட் வால் வீட்டோட சேர்த்து கட்டிட்டாங்க சார். 2 பக்கமும் கட்டிட்டு மிச்ச பக்கம் கட்டல சார். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த வீட்டுல ஆகாய தத்துவம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவம் வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் அந்த இடத்தில் எக்காரணத்தை கொண்டு வேலை அப்படிங்கிறது செய்யாது. அப்ப ஆகாய தத்துவம் வேலை செய்யலைன்னா சார் அந்த வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் வரும்? வேலை கண்டிப்பா செஞ்சு ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாய தத்துவம் எக்காரணத்தை கொண்டு வேலை செஞ்சே ஆகணும். ஒரு வீட்டில் ஆகாய தத்துவம் வேலை செய்யவில்லை என்றால் வீட்டிற்கு வெளியில் இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை வாஸ்து ரீதியாக அந்த வீட்டில் வசிப்பவர்கள் அந்த வீடு அப்படிங்கிறது சொல்லி. எப்படி அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா சார், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொன்னேன் இந்த வகுப்புல. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வகுப்புல நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா வாஸ்து ரீதியாக வெளியில் இருந்து வரக்கூடிய பஞ்சபூதங்கள்னால வரக்கூடிய பிரச்சனையை இருந்து காப்பதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலைன்னு சொல்லிட்டு ஒண்ணு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னோம்னா வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை அப்படிங்கிறது பள்ளம். அது 23.30 சாய்ஞ்சிருக்கு. அப்போ ஒரு பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்தோடும். நீரானது பாய்ந்தோடினால் அங்க நீர் வளம் அதிகமாக இருக்கும். நீர் வளம் அதிகமாக இருந்தால் நீர் சம்பந்தப்பட்ட போரோ, கிணறோ, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக சரியாக இருக்கும். அப்ப நான் ஒரே ஒரு பாயிண்ட், சிம்பிளான பாயிண்ட் சொன்னேன். உங்களுக்கு போர் போடணும், கிணறு வெட்டணும்னா வடகிழக்கு மூலையில வெட்டுங்க, வேற எங்க வெட்டினாலும் தப்புன்னு சொன்னேன். ஒரு பாயிண்ட். இப்ப இப்ப பாத்தீங்கன்னா அப்ப போர் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையில போடணும். ஒண்ணு எக்ஸாம்பிள் வச்சு சார். இப்ப இது ஒரு திசை சார் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ரோடு போகுது சார். இதுல இங்கன ஒரு பிளாட் இருக்கு சார். அதே போல இங்கன ஒரு பிளாட் இருக்கு சார். இங்கன ஒரு பிளாட் இருக்கு. 3 பிளாட்டு முன்னாடி இருக்கிறது இப்படி ரோடு. இது ரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரோடு, இது 3 பிளாட். இது அழைச்சிடலாம். இது எதுக்கு நீங்க காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எதுன்னு நினைச்சிட வேணாம் தவறுதலா. இதெல்லாம் அழைச்சிடலாம்.
இப்ப பாருங்க, இது ரோடு, இது ஒரு 3 பிளாட். 1 2 3ஆம் நம்பர் பிளாட். இது 1ஆம் நம்பர் பிளாட், இது 2ஆம் நம்பர் பிளாட், இது 3ஆம் நம்பர் பிளாட். இப்படி ஒரு 3 பிளாட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 3 வேற வேற ஒருத்தவங்களோட பிளாட். 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்குடைய திசை இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது வடகிழக்கு, இது தென்மேற்கு, இது தென்கிழக்கு, இது வடமேற்கு. அப்போ 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களுக்கு இது வடகிழக்கு மூலை, 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களுக்கு இது வடகிழக்கு மூலை, 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களுக்கு இது வடகிழக்கு மூலை. இதை கொஞ்சம் தெளிவா நீங்க பாத்துக்கணும், திசை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்ப 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க ஒரு வீட்டுக்கு போர் போடணும். என்ன பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல போர் போடுவாங்க, ஏன்னா அவங்களோட வடகிழக்கு முறை இதுதான். 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க ஒரு வீட்டுக்கு போர் போடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டா இதே வடகிழக்கு மூலை இங்க போர் பண்ணும். 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க அவங்க வீட்டுக்கு போர் பண்ணணும் சார், அவங்க அவங்களுடைய வடகிழக்கு மூலை. 3மே அவங்கவுங்க மனைக்கு சரியான இடத்துல போர் போட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, 3மே அவங்கவுங்க வீட்டுல சரியான இடத்துல போரை போட்டாங்க. இப்ப இந்த 3 வீட்டுக்கும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுங்க. இந்த 3 வீட்டுக்கும் காம்பவுண்ட் சுவர் அப்படிங்கிறது இல்லை சார். இந்த வீட்டுக்கும் இல்லை, இந்த வீட்டுக்கும் இல்லை, இந்த வீட்டுக்கும் இல்லை. 3 வீட்டுக்கும் காம்பவுண்ட் சுவர் அப்படிங்கிறதே இல்லை. இப்ப என்ன ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம்னா, 1ஆம் நம்பர் வீட்டுக்கு இது இந்த போர் அப்படிங்கிறது சரி. ஆனா 2ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க இங்க போர் போட்டிருக்காங்களா சார், இது இந்த வீட்டுக்கு வாயு மூலையில இருக்கு. பாருங்க, 2ஆம் நம்பர்காரவங்களுக்கு வடகிழக்கு மூலை என்பது 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. அதே மாதிரி 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலை. நல்லா பாருங்க. அப்ப வாயு மூலையில போர் போடலாமான்னு கேட்டா, வாயு மூலையில எக்காரத்தை கொண்டு போர் போடக்கூடாது. வாயு மூலையில எங்க யாரெல்லாம் போர் போடுறாங்களோ அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும். அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்து கிடையாது. எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த 10 ரூபா தங்காது, எப்படி காத்து மாதிரி பறந்து போயிடும். வாயு மூலையில தப்பு இருக்கிறவங்களுக்கு. அப்ப வாயு மூலையில போர் போட்டா இந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா வரும் சார். இப்ப என் வீட்டுல சார் நான் தப்பா போர் போட்டேன் சார். இந்த தப்பா நான் போர் போட்டனால எனக்கு ஒரு பெரிய, இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு சார். இந்த போரை மூடிடுங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எனக்கு இப்ப போரா பிரச்சனையா அப்படிங்கிறது பார்த்தா அந்த இடத்துல பிரச்சனை தான் பெருசு. அப்ப நான் போரை மூடிடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் போர் போட்டிருக்கிறத போய் எனக்கு வாயு மூலையில வருதுன்னு மூட சொன்னா அவன் மூடுவானா சார்? அவன் வீட்டுக்கு அவன் கரெக்டா தான் ஈசானிய மூலையில போட்டிருக்கான், என் வீட்டுக்கு அது வாயு மூலையில வருது, அப்ப அவன் மூடுவானா சார்? எக்காரணத்தை கொண்டும் பண்ண மாட்டான். அப்ப நம்ம சொல்றதே தப்புதான் அது. அப்ப இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிப்பதற்கு தான் வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் அமைங்க அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துல நம்மளுடைய இடத்திற்கு வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் அப்படிங்கிறது கட்டிட்டோம்னா, இந்த காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில யாரு போர் போட்டாலும் பிரச்சனை இல்லை, யாரு செப்டி டேங்க் கட்டினாலும் பிரச்சனை இல்லை, யாரு வீட்டை மூளைக்குத்தா கட்டினாலும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது. பாத்ரூம் கட்டினாலும் தப்பு இல்லை, அந்த வீட்டுல படியை தப்பா கட்டினாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த இடத்தில் வீடு அப்படிங்கிறது இப்படி அமைக்கும் பொழுது காம்பவுண்ட் வாலை கட்டின உடனே வீட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் இடப்பட்ட இடத்தில் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே வீட்டில் இருந்து இது போன்ற பிரச்சனைகளை பாதுகாப்பது. பஞ்சபூதங்கள் வேற பிரச்சனையெல்லாம் கிடையாது, பஞ்சபூதங்களினால், நீரினால், நெருப்பினால், நிலத்தினால், காற்றினால் வரக்கூடிய பஞ்சபூதங்களினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பாதுகாப்பதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. காம்பவுண்ட் வால்னா காம்பவுண்ட் வால் மட்டும் அமைக்கணுமா சார்? இந்த கம்பி வேலி போடுறது சார், சும்மா ஒரு இதை எடுத்து கட்டி வைக்கிறது சார், இதெல்லாம் காம்பவுண்ட் வால்ல சேருமானா? இது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்லணும் அப்படின்னா, பஞ்சபூதங்களை பஞ்சபூதங்கள்ல இருந்து காப்பாற்றுவதற்கு தான் நம்ம பிரச்சனையில இருந்து காப்பாற்றுவதற்கு தான் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறத அவங்க சொல்றோம். அப்ப பஞ்சபூதம் என்னென்ன சொன்னோம்? நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களுக்கு ஆகாய அப்படிங்கிறத காப்பாத்துதுன்னு சொன்னோம். அப்போ ஒரு நீர் இந்த சைடுல இருந்து அந்த சைடுக்கு பீச்சிட்டு அடிக்கிறோம், நம்ம காம்பவுண்ட் தாண்டி போயிடக்கூடாது. ஒரு நெருப்பு இங்க இருந்து நெருப்பை ஃபயர் பண்றோம், அந்த காம்பவுண்டை தாண்டி போகக்கூடாது.
ஒரு காற்று இங்க இருந்து நம்ம பிரஸ் பண்றோம், இந்த காத்து அந்த சைடு போகும். அப்ப என்ன அர்த்தம் சார்? அதை தடுக்கிற மாதிரி நீங்க எப்படி வேணாலும் காம்பவுண்ட்ல அமைச்சுக்கங்க. நீங்க வந்து இன்டர்லாக்ஸ்ல கட்டினாலும் சரி, செங்கல்ல கட்டினாலும் சரி, ஹாலோ பிளாக்ஸ்ல கட்டினாலும் சரி, எப்படி கட்டினாலும் சரி, இல்ல ரெடிமேடா தூக்கிட்டு வந்து வச்சாலும் சரி, இந்த சைடுல இருந்து தண்ணியை ஊத்துனா அந்த சைடு வரக்கூடாது, இந்த சைடுல இருந்து காத்தை பிரஸ் பண்ணா அந்த சைடு வரக்கூடாது, இந்த சைடுல இருந்து நெருப்பு ஃபயர் பண்ணா அந்த சைடு வரும். இப்படி வந்துச்சுன்னா தப்பு தான். நீங்க கம்பி வேலி போட்டீங்கன்னாவோ இல்ல வேற எது போட்டீங்கனாலும் அது தப்பு தான். ஃபுல்லா அடப்பா இருக்கணும், இங்கிட்டு இருந்து எதுவும் அங்கிட்டு வரக்கூடாது, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அப்ப அந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார். இல்ல சார். ஓகே, இல்ல சார். வேற யாராவது? ஓகே, இல்ல சார் சந்தேகம் இல்லை சார். ஓகே, வெரி குட். இப்ப நம்ம பார்த்த விஷயம் அப்படிங்கிறது வேற என்னன்னா, ஏதும் கேள்வி இல்லை. ஏதும் கேள்வி ஓகே, இல்லை. நன்றி சார், நன்றி 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 சார். அடுத்த சப்ஜெக்ட்ல உள்ள போயிடலாம். அப்ப நம்ம பஞ்சபூதங்கள் சார்ந்து எல்லாம் மீட் பண்ணிக்கோங்க சார். பஞ்சபூதங்கள் சார்ந்து நீர், நெருப்பு, நிலம், காற்று என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களுக்கும் ஆகாயம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம பார்ப்போம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம் சார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், பஞ்சபூதங்களின் அடிப்படையில் மட்டும்தான் செயல்படுவது வாஸ்தா, வேற எதன் அடிப்படையில் செயல்படுகிறதா, இல்ல முழுக்க முழுக்க பஞ்சபூதங்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாஸ்து என்பது எவ்வாறு பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறதோ அதே போல இந்த வாஸ்து அப்படிங்கிறதுல நவ கிரகங்களின் பங்கு அப்படிங்கிறது இருக்கு. நவ கிரகங்களின் பங்கு அப்படிங்கிறது எப்படி நவ கிரகங்கள் இந்த வாஸ்துல நவ கிரகங்கள் எவ்வாறு செயல்படுகிறது சார்? கொஞ்சம் எல்லாரும் மீட் பண்ணுங்க சார், தயவு செய்து. எப்போது உங்களோட சந்தேகம் இருக்கோ, கேள்வி இருக்கோ, அப்ப மட்டும் தயவு செய்து அட்மிட் பண்ணுங்க. மிச்ச நேரம் தயவு செய்து எல்லாரும் மீட் பண்ணிடுங்க. ஓகே, அப்ப இந்த நவ கிரகங்கள் எவ்வாறு ஒரு இடத்தில் வாஸ்து ரீதியாக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம இப்ப பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த திசை மொத்த திசை அப்படிங்கிறது இந்த 8 திசை அப்படிங்கிறது பேசணும். இது வடக்கு திசை, இது தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இது வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற வடகிழக்கு திசை, அதை ஈசானிய மூலைன்னு சொன்னோம். அதே மாதிரி இது தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற தென்கிழக்கு மூலை, இது அக்னி மூலைன்னு சொன்னோம். அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலையை நம்ம வாயு மூலை அப்படின்னு சொன்னோம். தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலையை, தென்மேற்கு மூலையை நம்ம நெருதி மூலைன்னு சொன்னோம். சில ஊர்ல இதை கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல எப்படி சார் இந்த நவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்கள் எவ்வாறு சார் வாஸ்து ரீதியாக செயல்படுகிறது? கண்டிப்பா வாஸ்து ரீதியாக, சாரி, நவகிரகங்கள் ரீதியாக வாஸ்துல ஒரு பங்கு இருக்கா? அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எவ்வாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 9 கிரகங்கள்ல வடக்கு திசை அப்படிங்கிறது யாருடைய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது குரு பகவானின் திசை. வடக்கு திசை, குரு பகவானின் திசை வடக்கு திசை. இந்த கிழக்கு திசை என்பது சுக்கிரனின் திசை, கிழக்கு. அதே போல தெற்கு திசை என்பது செவ்வாயுடைய திசை, தெற்கு. அதே போல இந்த மேற்கு திசை என்பது சனி பகவானின் திசை, மேற்கு திசை. அப்ப இந்த 4 திசைகள் 4 கிரகங்களுடைய திசை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலை என்பது நவ கிரகங்கள்ல புதனுடைய திசை. தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய அக்னி மூலை என்பது சந்திரனுடைய திசை.
தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய அந்த நிறுதி மூலை அப்படிங்கிறது ராகு பகவானின் திசை. அதே போல இந்த வடமேற்கு என்று சொல்லக்கூடிய இந்த வாயு மூலை என்பது கேது பகவானின் திசை. அப்ப மொத்தம் 8 கிரகங்களுக்கு அந்தந்த இடத்துடைய திசை அப்படிங்கிறது. ஒரு இடத்துடைய மையம் அப்படிங்கிறது யாரோடையதுன்னா சூரியனின் திசை மையம். அப்போ 9 கிரகங்களுக்கு 9 கிரகங்களுடைய திசை அப்படிங்கிறது சொல்லிட்டோம். வடக்கு திசை குரு பகவானின் திசை, தெற்கு திசை செவ்வாயின் திசை, கிழக்கு திசை சுக்கிரனின் திசை, மேற்கு திசை சனி பகவானின் திசை. வடகிழக்கு மூலை என்பது புதனுடையது, தென்மேற்கு மூலை என்பது ராகுவுடையது, தென்கிழக்கு மூலை என்பது சந்திரனுடையது, வடமேற்கு மூலை என்பது கேதுவுடையது. ஒரு இடத்துடைய மையம் அப்படிங்கிறது சூரியன். சார், இந்த இடத்தில் இந்த கிரகத்துடைய ஆதிக்கம் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் முன்னோர்களும் சொல்ல விஷயம் கிடையாது சார். ஒரு ஆகம விதிப்படி, ஒரு சாஸ்திரப்படி, பல ஆய்வுக்கு உட்பட்டு இந்தந்த கிரகங்களுக்கு இந்தந்த இடத்தில் தான் ஆதிக்கம், இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டால் இந்த கிரகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது பல புராண காலத்துல இருந்தே இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை சார். எல்லா பேருமே நவகிரக கோயில்களுக்கு போயிருக்கீங்க. அனைவரும் நவகிரக கோயிலுக்கு போகாத ஆளே இருக்க மாட்டேங்க. அங்க எல்லாம் போய் பாருங்க சார். இப்ப நம்ம எப்படி சொல்லியிருக்கோமோ இதே சேம் டிட்டோ அப்படியே இருக்கும். அந்த நவகிரகம் 9 நவகிரகம் இருக்கும். அதுல மையத்தில் சூரியன் இருப்பாரு, வடக்கு திசையில் குரு பகவான் இருப்பாரு, தெற்கு திசையில் செவ்வாய் இருக்கும், கிழக்கு திசையில் சுக்கிரன் இருப்பாரு, அதே வடக்கு திசையில் சனி பகவான் இருப்பாரு, வடமேற்கு திசையில் கேது, தென்மேற்கு திசையில் ராகு, தென்கிழக்கு திசையில் சந்திரன், வடமேற்கு திசையில் புதன். அப்ப இங்க நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே போலதான் அங்க இருக்கும். அங்க இருக்கிறத நம்ம இங்க போட்டிருக்கோம். அப்ப அந்தந்த இடத்தில் அந்தந்த கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கு. இதனால நீங்க என்ன சார் புதுசா சொல்ல வர்றீங்க? வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு வீட்டில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டுள்ளதோ, சரி, வாஸ்து ரீதியாக எந்த திசை பாதிக்கப்பட்டுள்ளதோ, வாஸ்து ரீதியாக எந்த திசை பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த திசையுடைய கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதகத்துல நல்லா இருந்தா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். உங்களுக்கு தெரியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி விளக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நண்பர்கள் சார், 2 நண்பர்கள் பக்கத்துல இடம் வாங்குறாங்க. ஒரே மாதிரி பக்கத்துல கட்டின வீடை வாங்குறாங்க. இவங்களும் கட்டின வீடு, இவங்களும் கட்டின வீடு, சேம் டேட்டோ, ஒரே மாதிரி, ஒரே பில்டர் கட்டினது, ஒரே மாதிரி இருக்கு. 2 பேரும் ஆளுக்கு 45 லட்சம் 45 லட்சத்தை கொடுத்து ஒரு வீட்டை வாங்குறாங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ், தனித்தனியா. ரமேஷ் இன்னொருத்தர் சந்தோஷ்னு வச்சு 2 பேர் வீடு வாங்குறாங்க. ரமேஷ்னு ஒருத்தர், சந்தோஷ்னு ஒருத்தர். இந்த ரமேஷ் என்ற நபர் வீடு கட்டினதுல இருந்து, அந்த வீட்டை வாங்கினதுல இருந்து மிகப்பெரிய யோகத்துல இருக்காரு. எப்பயும் முதல்ல யோகமா இருக்கனாலதான் அந்த 40 லட்ச ரூபா போட்டு வீடு வாங்கியிருக்காரு. அதே அளவுல ஃப்ளோல போயிட்டே இருக்காரு. முதல்ல எப்படி இருந்தாரோ அதே போல அந்த வீடு வாங்கினதுல இருந்து போய்கிட்டே இருக்காரு. இன்னொருத்தர், அவருடைய ஃப்ரெண்டு சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காருல்ல சார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க பேரை சொல்றேன். அவரு என்ன பண்றாருன்னா, வீடு எப்ப வாங்கினாரோ அப்ப இருந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. முதல்ல நல்லா போயிட்டு இருந்திருக்கு, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சரியில்லை சார், நேரமே சரியில்லை சார், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார். ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு இவர் பாக்குறாரு சார், சந்தோஷ் சார், என்னன்னு தெரியல, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குது, இந்த வீடு சரியா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஒருவேளை வடமேற்கு மூலையில ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. எக்ஸாம்பிள் ஒரு படிக்கட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. படிக்கட்டு வரலாமா வரக்கூடாதாங்கிறது வேற சப்ஜெக்ட், நம்ம சப்ஜெக்ட் படி வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த இடத்துல படிக்கட்டு வரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க, வடமேற்கு மூலையில படிக்கட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சுக்காக வச்சுக்கோங்க. அப்ப அவர் சொல்றாரு உடனே சார், இந்த இடத்துல இந்த படிக்கட்டு தப்பா இருக்கு சார், இந்த படிக்கட்டு தப்பா இருந்தாலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்படும் சார், நீங்க இந்த படிக்கட்டை இடிச்சிடுங்க சார், மாத்தி இந்த இடத்துல படிக்கட்டு கட்டுங்கன்னு சொல்றாரு. இவரை யோசிக்கிறாரு, படிக்கட்டை இடிச்சா ஒரு 1.5 லட்ச ரூபா லாஸ் ஆகும், திருப்பி கட்டினா ஒரு 1 லட்ச ரூபா வேணும், தேவையில்லாம 2.5 லட்சம் இதுல போய் முடங்கிறதா இப்ப இருக்கிற பிரச்சனையில அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, இன்னொரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வர்றாரு.
அவரு வந்தவொடனே, சார் இந்த படிக்கட்டு தான் சார் இந்த வீட்டுல தப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த படிக்கட்டை இடிச்சிருங்க சார், அந்த படிக்கட்டை மாத்தி இங்க கட்டுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு என்ன ஒரு சந்தேகம் உள்ள வருது அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு ரமேஷ் அவன் வீடு இதே மாதிரி தான், ரெண்டு சேம் டிட்டோவா இருக்கு. ஆனா அவனுக்கு இந்த வீடு கட்டினதுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நமக்கு மட்டும் இந்த வீட்டை இடிக்கணும் இடிக்கணும் படி இடிக்கணும் படி இடிக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு டவுட். இந்த இடத்தில் தான் இந்த டவுட் உங்க எல்லா பேத்துக்குமே இருக்கும். சார் அவன்லாம் வீட்டுக்கு மேற்கு பக்கம் போற போட்டு சூப்பரா இருக்கான் சார், அவன் அந்த வீடு வாங்கினது வந்து ஓஹோன்னு இருக்கான் சார், 4 பேர் அந்த இடத்த வாங்கவே கூடாதுன்னானுங்க, இவன் வாங்கினா இவன் வாங்கினது வந்து யோகமா தான் சார் இருக்கான். ஸோ இப்பதான் இந்த இடத்தில் தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் இந்த வாஸ்துல சரி. எப்படி அப்படின்னு கேக்குறீங்கன்னா, எந்த இடத்தில் இப்ப நம்ம பார்த்தது வடமேற்கு மூலையில பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம், வடமேற்கு மூலை படிக்கிற தப்பா இருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்ப வடமேற்கு மூலையோட அதிபதி யாரு? கேது பகவான். அப்ப ஜோதிடத்தில் ஜாதகத்தில் உங்களோட ஜாதகத்துல கேது பகவான் நல்லா இருந்தா, அந்த கேது பகவானுடைய இடத்தில் வாஸ்து ரீதியாக நீங்க தவறு செஞ்சாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல கேதும் கெட்டு நீங்க வசிக்கிற வீட்டுல அந்த கேதுவோட இடத்திலே ஒரு பிரச்சனையும் தப்பும் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும். மேலும் அந்த கேது திசையோ கேது புத்தியோ எல்லாம் வர்றப்ப அந்த வீட்டுல வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அப்ப ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் புரிஞ்சுக்குங்க, வாஸ்து ரீதியாக சரியாக இருந்து ஜாதகத்திலையும் சரியாக இருந்தா பிரச்சனையே கிடையாது. வாஸ்து தப்பா இருந்து ஜாதகத்துல நல்லா இருந்தா கூட அப்பயும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்கு, வாஸ்து ரீதியா தப்பா இருக்கு, அந்த திசையோடைய கிரகம் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்குன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது, மாற்றுக்கிறதே கிடையாது. வளர்ச்சி இருக்கா இல்லைங்கிற அடுத்து பிரச்சனை ஏற்படுத்தாது, எப்ப எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா அந்த இடத்திலும் தவறு இருந்து வாஸ்து ரீதியாக தவறு இருந்து அதே கிரகம் ஜோதிடத்துல நமக்கு கெட்டு போயிருந்த ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருந்தா நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடும். அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம், இந்த இடத்தில் தான் ஜோதிடமும் வாஸ்தும் ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்கிறது. அப்ப இந்த இடத்துல இந்த ஜோதிடமும் வாஸ்தும் இணையற இந்த இடத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? இல்ல சார். இல்ல சார், ஓகே தெளிவா ஓகே, நன்றி. போகுது சார். நல்லா போகுது சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கு. எப்பயுமே அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு தெய்வத்தோட ஆதிக்கம் இருக்கு. இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது யாரோடையதுன்னா குபேரனுடைய திசை வடக்கு திசை. கிழக்கு திசை இந்திரனுடைய திசை. தெற்கு திசை யமதர்மனின் திசை. மேற்கு திசை வர்ணனுடைய திசை. வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது ஈசானிய பகவானுடைய திசை. அதே மாதிரி தென்கிழக்கு மூலை என்பது அக்னி பகவானின் திசை. தென்மேற்கு மூலை நிருதி பகவானின் திசை. வடமேற்கு திசை வாயு பகவானின் திசை. அப்ப ஒவ்வொரு திசைக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் எப்படி ஆதிக்கம் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கு. இதுல இந்த மையம் இருக்குல்ல சார், ஒரு இடத்துடைய மையம், இந்த மையத்துடைய தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா அவர்தான் பிரம்மன். பிரம்மனுடைய இடம் அப்படிங்கிறது மையம். ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கும். இதில் இந்த மையம் அப்படிங்கிறது பிரம்மனுடைய இடம். அப்ப பிரம்மனுடைய இடம், அவர் அமர்ந்த அந்த இடம், அவர் அமர்ந்த அந்த ஸ்தானத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு இடத்துல பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது மையம். இந்த இடத்தான் நம்ம பிரம்மஸ்தானம்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டின வீடு, அந்த கட்டின வீட்டுல
தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நூலை இப்படி கட்டினீங்கனாலும், அதே போல இந்த வடமேற்கு மூலையான வாயு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலையான அக்னி மூலைக்கு ஒரு நூலை கட்டினீங்கன்னா, இந்த ரெண்டு இணையிற சந்திக்கிற இந்த இடத்திற்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இது பிரம்மனுடைய இடம். இந்த இடத்தில் நவகிரகத்தோட இடம் அப்படிங்கிறது சூரியன். சூரியன் தான் இதோடைய நவகிரக அதிபதி சூரியன். இதோடைய ஸ்தானம் அப்படிங்கிறது பிரம்மனுடைய ஸ்தானம். அதனாலதான் இதை பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கிற மாதிரி இந்த மைய புள்ளி சரியா இருக்கிற சென்டர் பாயிண்ட் உடைய தெய்வம் அப்படிங்கிறது பிரம்மன். அது பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம எப்பயுமே தெரிஞ்சு ஒண்ணு. இதெல்லாம் எல்லா திசைகளையும் தாண்டி இந்த வாஸ்துல ஒரு ரொம்ப 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 மைன்யூட்டான ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், ஒரு பிரம்மஸ்தானம் கிழக்கு திசை தவறாக இருக்கிறது, அக்னி மூலை ஒரு வீட்டுல தப்பா இருக்கு, நெருப்புக்கு சமமான கண்டம் வரும். ஒரு வீட்டுல அக்னி மூலையில பாதிப்புனாவே அவங்க வீட்டுல டைரக்டா நம்ம கேட்கலாம், எவ்வளவு சார் கடன் இருக்கு, தற்கொலை பண்ற எண்ணம் வந்துச்சா யாருக்காவது, இல்ல தற்கொலை முயற்சி யாராவது இந்த வீட்டுல பண்ணாங்களானே வேற ஒண்ணும் இல்ல, டைரக்டாவே கேட்கலாம். அக்னி மூலையில தப்பா இருக்கிறவங்க தற்கொலை எண்ணம் வரும், தற்கொலைக்கு போவாங்க. தென்மேற்கு மூலையில தப்பா இருக்கு, தென்மேற்கு மூலையில் வாஸ்து ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கு, கண்ண முடின்னு சொல்லலாம். அந்த வீட்டுல பெண்களுக்கு ஒழுக்க குறைபாடு ஏற்படும். தென்மேற்கு மூலையில் யாருடைய வீட்டில் வாஸ்து ரீதியாக தவறு இருக்கிறதோ அவங்க வீட்டுல அந்த ராகு கெட்டு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக படிதாண்டுவாள் பத்தினி அப்படின்னு, தென்மேற்கு மூலை தவறாக இருந்தால் படிதாண்டுவாள் பத்தினி அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு வாஸ்து ரீதியாக. அப்ப பெண்களுக்கான ஒழுக்க குறைபாடு ஏற்படும். அப்ப பெண்கள் ஒழுக்க குறைபாடு ஏற்பட்டால் ஒரு ஆணுடைய கௌரவம் அடங்கி இருக்கிறது அந்த இடம் தென்மேற்கு மூலை. ஒரு நிலையான இடம். ஒரு பெண் ஒழுக்க குறைபாடு ஏற்பட்டால் ஒரு ஆண் நிலையாக இருக்க முடியுமேனால் கண்டிப்பா இருக்க முடியும். அப்ப நிலையான மூளை தவறா இருந்தா நிலை இல்லாமல் போயிடுவான் ஆண். அப்ப ஒரு ஒரு இடத்திலையும் ஒரு ஒரு தவறு இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், ஒழுக்க குறைபாடு இருக்கும், அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒரு பிரச்சனைகள். ஆனா இந்த பிரம்மன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுடைய இடத்தில் தவறு செய்தால் என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படும்னா, கடன் பிரச்சனை வராது, ஒழுக்க குறைபாடு ஏற்படாது, பத்திரப்பதிவு சார்ந்த பிரச்சனை ஏற்படாது, ஜாமீன் போறதுல பிரச்சனை வராது, உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும், மரணம் தான். வேற பிரம்மன் அப்படிங்கிறது யாரு? ஒரு உயிரை படைப்பவர் பிரம்மன். சூரியன் ஆத்ம கிரகம், ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருடைய வீட்டில் பிரம்மஸ்தானம் தவறாக இருக்கிறதோ அதிகபட்ச வீடு கட்டி ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கு. ரொம்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, வீடு கட்டினார் சார், என்னன்னு தெரியல, வீடு கட்டின உடனே அவர் இறந்துட்டார் சார். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானம். அப்ப எப்பயுமே இந்த பிரம்மஸ்தானம் மட்டும் ஒரு வாஸ்து ரீதியாக எந்த இடத்திற்கு சென்றாலும் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது தவறாயிடும். அப்ப பிரம்மஸ்தானம் தப்பா ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? வேற ஒண்ணுமே இல்லை சார், இந்த இடம் எப்பயுமே காலியா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இப்படி செவுரு வந்துடக்கூடாது, அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி இந்த இடம் கரெக்டா இந்த சொல்லக்கூடிய இந்த இடத்துல செவுரோ பில்லரோ எதுவுமே வந்துடக்கூடாது. இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஹாலுக்குள்ள வரலாம், பெட்ரூம்குள்ள வரலாம், எங்கன வேணாலும் வரலாம். ஆனா அந்த இடம் கரெக்டா அந்த இடத்துல ஒரு பாரத்தை வச்சிடக்கூடாது, செவுரை வச்சிடக்கூடாது, பில்லர் அமைச்சிடக்கூடாது, எதுவுமே வச்சிடக்கூடாது. அதே மாதிரி அந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் வரும். பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது, செவுரு வச்சிடக்கூடாது, அதே போல பில்லர் அமைச்சிடக்கூடாது. சார், ஒரு மனிதனுக்கு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது அவனுடைய தொப்புள் பகுதி. மனிதனுடைய பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது அவனுடைய தொப்புள் பகுதி. இந்த தொப்புள் பகுதியிலிருந்து உச்சந்தலை அளந்தாலும் சரி, இந்த தொப்புள் பகுதியிலிருந்து பாதத்தை அளந்தாலும் சரி, சரியான மைய புள்ளியில தான் இந்த தொப்புள் பகுதி அப்படிங்கிறது இருக்கும்.
அதே மாதிரி மனிதனுடைய தொப்புள் பகுதியிலிருந்து வலது புறத்தை அளந்தாலும் இடது புறத்தை அளந்தாலும் சரியான மையத்துல தான் அந்த தொப்புள் பகுதி. ஒரு 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 உயிர் ஜனனமாவதற்கு முதல் விஷயமாக இருப்பது இந்த தொப்புள் பகுதி. அது உயிரை காப்பாற்றுவதற்கும் ஒரு உயிரை அடுத்த லெவலுக்கு எடுத்து வருவதற்கும் முதலா இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அப்ப ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு கத்தி எடுக்கிறோம், கையில அப்படியே குத்துறோம், காலில் குத்துறோம், என்ன ஆகும் சார்? அந்த பையன் தப்பிச்சுக்குவான், கை காலில் காயம் ஏற்பட தப்பிச்சுக்குவான். ஆனா அந்த தொப்புள்ள சின்னதா ஒரு குண்டூசியை குத்துங்க, அந்த பையன் செத்து போயிடுவான் சார். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல எக்காரத்தை கொண்டும் செவுரோ பில்லரோ அப்படிங்கிறது எக்காரத்தை கொண்டு வரக்கூடாது, டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறது எக்காரத்தை கொண்டு வரக்கூடாது. அந்த இடம் எப்பயுமே காலியா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அது உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும். யாருக்கு ஏற்படுத்தும்? இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. சூரியன்னா வீட்டுல இருக்கிற முதன்மையான நபர் அப்பா. எல்லாத்துக்குமே தெரியும், ஜோதிடம் படித்த அனைவருக்கும் தெரியும். சூரியன்னா தந்தைன்னு அர்த்தம், அல்லது மூத்த சகோதரன். இந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய சூரியன் என்றாலே அதிகாரமிக்க ஆளுமை மிக்க நபர். அப்பா இல்ல, மூத்த சகோதரன். யார் அந்த வீட்டை வழிநடத்தி கொண்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, வேற யாருக்கும் ஏற்படாது. அப்ப எக்காரணத்தை கொண்டு ஒரு வீடு கட்டும் பொழுதும், ஒரு வீடு பிளான் டிராயிங் போடும் பொழுதும், ஆல்ரெடி கட்டிய வீடாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்குன்னா ஒரு தொழில்முறை ஒரு வாஸ்து நிபுணராக நம்ம முதல் எடுத்தோடனே பார்க்கக்கூடிய விஷயம் அந்த வீட்டுல பிரம்மஸ்தானம் சரியாக இருக்கிறதா என்பதுதான். ஓகே, இப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த நவகிரகங்கள் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். இல்ல சார். சார் இல்ல சார். சார் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க சார், சந்தேகம் கேளுங்க. சார் இந்த பிரம்மஸ்தானம் நீங்க கனெக்ட் பண்றீங்கல்ல, அது காம்பவுண்டையும் சேர்த்து பார்க்கணுமா இல்ல வீட்டுக்குள்ள மட்டும் பார்க்கணுமா சார்? வீடு 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 சார், முழுக்க முழுக்க வீடு, வீட்டுக்குள்ள மட்டும். சரி, வீடுதான், காம்பவுண்ட் கிடையாது சார், வீடு. மனசு சாகிற வரைக்கும் நினைச்சே சார் காய போட்டுறாரு. கேளுன்னு சொன்னா டக்குன்னு கேட்கணும், கேட்கணும் ஒடுக்கு ஒடுக்குன்னு. மனசுக்குள்ள நினைச்சது ஏதாவது தெரியுமா? ஓகே 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 சார், மீட் பண்ணிக்க. அடுத்து வாங்க, வீடு தான் சார். வேற யாராவது இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். இல்ல சார். ஓகே, நன்றி. ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஒரு வீடு அமைப்பு கட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் எடுக்கிறோம் நீங்களே, அப்ப ரூம் எடுக்கிறதையும் வச்சு அளக்கணுமா? ஆமா ஆமா சார், அதாவது ஒரு வீடு அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா ஒரு வீடு அப்படிங்கறத அமைக்கிறோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு 20 வருஷம் விஷனுக்கு நமக்கு ஒரு வீட்டை அமைக்கணும். சும்மா இன்னைக்கு கட்டுவோம் எல்லாரும், நம்ம ஒரு கிராமத்துல எல்லாரும் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு, அதே நகர்ப்புறத்திலே இப்ப நடக்குது. என்ன பண்றாங்கன்னா, இப்போதைக்கு ஒரு பெட்ரூம் கட்டுவோம், ஒரு ஹால் மட்டும் கட்டுவோம், இப்ப நம்மள்ட்ட ஒரு 10 லட்சம் தான் இருக்கு, இதை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறது. அப்ப கட்டுறப்ப என்ன செய்யறதுன்னா சார், அதுக்குன்னு ஒரு அளவை பார்த்து ஒரு பிளான் கரெக்டா போட்டு குளிப்படுத்த எல்லாம் பார்த்து ஒரு வீட்டை அமைச்சிடுறது. அமைச்சு முடிச்சோடனே 5 லோடு சிமெண்ட் வேணும் நமக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 5 லோடு சிமெண்ட் வேணும், 2 டன் கம்பி வேணும் நமக்கு அடுத்து ஒரு வீடு கட்டுறதுக்கு. நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு 15 கிலோ கம்பி மிச்சம் இருக்கும், ஒரு அரை யூனிட் ஜல்லி இருக்கும். இது ஏஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செலவு கம்மியாத்தே வரும், நம்மள்ட்ட ஜல்லி இருக்குது கம்பி இருக்குது, இந்த கொத்தனார் கூலி மட்டும் கொடுத்தா கட்டி போடலாம்னு சொல்லிட்டு இந்த 10 லட்சத்துக்கு 3/4 லட்சம் திருப்பி செலவு வரும், 17 லட்சம் செலவு வரும். அந்த வேலையை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அடுத்து அந்த எக்ஸ்டெண்ட் பண்றதுல இதை பார்க்காம விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணதுல என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா அதை பார்க்காம விட்டுருவாங்க. கொத்தனார் என்ன ஐடியா சொல்றாரோ அதை கட்டிடுவாங்க. இது ஒரு 8 ரூம் சார், இதுல நீங்க இப்படி போய்க்கிறீங்க சார், இது அப்படி வந்துடுவீங்க சார் அப்படின்றாரு. அவர் பாவம் அவரோட அறிவுக்கு என்ன இருக்கோ அதை சொல்லுவார். எப்பயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க சார், யாரா இப்ப நீங்களே புதுசா வீடு கட்டினாலும் சரி, உங்க உறவினர் கட்டினாலும் சரி, உங்களோட கிளைண்ட் கட்டினாலும் சரி, 20 வருஷம் விஷனுக்கு ஒரு வீட்டை கட்டணும். 20 வருஷம் நமக்கு குழந்தை இருக்கு, ஒரு 15 வயசுல இருக்கு, இன்னொரு 10 வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவங்க வந்தா தங்கணும், நம்ம வயசாயிடுச்சுன்னா தங்கணும், நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வேணும், இது இப்படி வேணும், இதெல்லாம் ஒரு 20 வருஷம் விஷனுக்கு அந்த வீட்டை இடிக்கவும் கூடாது, ஆல்ட்ரு பண்ணாமல் வீட்டை கட்டணும். அப்படியே மீறி ஆல்ட்ரு பண்ணாலும் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை
நம்மளுடைய வீடு பிளான் எப்படி இருக்குன்னு ஒரு பிளானை போடணும். அடுத்து ஒரு வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணா அதனால அடிசாஸ்திரம் சரியா வருதா, மனைப்பொருத்தம் சரியா வருதா, குடிப்பொருத்தம் சரியாக வருகிறதா, அதே மாதிரி இந்த பிரம்மஸ்தானமா சரியா வருதா, வாஸ்து ரீதியாக அனைத்தும் சரியாக வருகிறதா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும் சார். ஏன்னா இதெல்லாம் ஒரு அனுபவத்துல என்ன சொல்றேன்னா சார், இப்ப யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ஒரு பிளான் அப்படிங்கிறது இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மதுரைக்கு ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போயிருந்தேன் சார். அந்த வீட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா சார், இது ஒரு வீடு சார், சிம்பிளான வீட்டை கட்டிட்டாங்க சார். சிம்பிள், இவ்வளவுதான் வீடு. இது ஒரு ஹால், இது ஒரு பெட்ரூம், ஒரே பெட்ரூம், இது கிச்சன். வாஸ்து ரீதியாக இது தவிர சரியா இருக்குன்னா சூப்பரா சரியா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா சார், இந்த கிழக்கு பக்கம் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஒண்ணு தடுத்து இங்கன்னா ஒரு பெட்ரூம், ஓகேங்களா சார், இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூம், இப்படி அமைச்சிருக்காங்க அந்த வீட்டை. இது என்ன ஆயிடுது பாருங்க, ஒரு அக்னி மூலை, ஒரு சமையலறை அமைக்கணும்னா அக்னி மூலையில அமைக்கணும். சரியாக அக்னி மூலை நெருப்புக்குரிய இடத்துல சமையலறை அமைக்கணும். அப்ப இது கரெக்டா முதல்ல அமைச்சது அக்னி மூலையா இருந்துச்சு, நெருப்புக்குரிய இடமா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது கரெக்டா தெற்கு மையத்துல கிச்சன் வந்துருச்சு, அக்னி மூலையில பெட்ரூம் வந்துருச்சு. நான் சொல்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் புரிய வருதுங்களா சார்? புரியுது சார், புரியுது சார். அக்னி மூலையில படுத்தா என்ன சார் ஆகும்? வீட்டா கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க, வேற எதுவுமே கிடையாது சார். நான் அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஒரு வாஸ்து அப்படிங்கிறது வாஸ்து ரீதியா அங்கங்க அவங்கவுங்களும் அமர வைக்கணும். இப்ப இதை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. கிச்சன்ல இப்ப இங்க பெட்ரூம் போறனால கிச்சன் மாறுதுங்கிறத யாரும் கவனிக்கல. அப்படியே அவங்க அமைக்கணும்னா இந்த கிச்சனை தூக்கி இங்க போட்டு இங்க பெட்ரூம் அமைச்சிருக்கணும், அது கரெக்ட். அவங்க நினைப்பாங்க இது ஒரு கறி பிடிச்சிருக்குது, இதெல்லாம் ஸ்லாப்லாம் இடிச்சு வச்சு செஞ்சு அதை மாத்துறதுக்கு முதல்ல கிச்சன் சின்னதா கட்டிட்டோம், இப்ப நம்ம பெட்ரூம் கொஞ்சம் லக்ஸூரியா பெருசா கட்டுவோம். கட்டுங்க, இடிச்சிட்டு கட்டுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே வாஸ்து என்பது தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் இடித்து சரி செய்ய வேண்டும் அல்லது கட்டி சரி செய்ய வேண்டும். அதுக்கு பரிகாரம் பண்ணி காப்பர் கம்பியை வச்சு புதைச்சு ஒரு ஐயரை கூட்டிட்டு வந்து யாகம் பண்ணி 4 மூலையில பூசணிக்காயை புதைச்சு வைக்கிறதுனால அந்த வாஸ்து சரியாக எப்பயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சு. வாஸ்து என்பதற்கு பரிகாரம் செய்து வாஸ்துவை சரி செய்யவே முடியாது. தப்பாயிட்டா இடிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அல்லது ஒரு விஷயத்தை கட்டி சரி பண்ணலாம், இடிச்சு சரி பண்ணலாம், அல்லது கட்டி சரி பண்ணலாம், அதுதான் சரி பண்ணலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டோம், ஏன்னா இந்த இப்ப இருக்கிறதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டு இடிக்கிறதுக்கு 20,000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு ஏதோ காப்பர் கம்பி உள்ள போச்சானா வாஸ்து சரியாயிடும் அப்படின்றாங்க. அல்லது ஏதோ ஒரு பூஜை ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வச்சா இது பூஜை இந்த பொருள் 5,000 ரூபாய் தான், இந்த இதை இங்க வச்சோம்னா வாஸ்து பிரச்சனை சரியாயிடும். இப்ப எல்லாம் மூட நம்பிக்கை. அப்ப எக்காரத்துக்கு கொண்டும் அது ஒரு 0% கூட அது வச்சு அப்படிங்கிறத எப்பயும் புரிஞ்சுக்கணும். ஓகே, வேற யாராவது வாங்க. தேங்க்யூ சார். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இல்ல அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், ஒருவர் ஒரு இடம் வாங்குறோம் அல்லது ஒரு திசையில தலைவாசல் வைக்கிறோம். இடம் வாங்குறோம் அல்லது தலைவாசல் அமைக்கிறோம், ஒரு வீட்டுக்கு தலைவாசல் அமைக்கிறோம். சரியான இடத்தில் தலைவாசல் அமைக்கணும், சரியான திசையில தலைவாசல் அமைக்கணும். அதே போல சரியான யோகம் கொடுக்கக்கூடிய திசையில மனம் வாங்கணும். நமக்கு எப்பவுமே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு திசையில போய் மனம் வாங்கிடக்கூடாது. வடக்கு பார்த்த மனை வாங்குறோம் அப்படின்னா வடக்கு பார்த்த மனை உங்களுக்கு யோகமானு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வடக்கு பார்த்து வீடு கட்டுறோம்னா வடக்கு பார்த்து கட்டுற வீடு உங்களுக்கு யோகமானு பார்க்கணும். எப்பயுமே யோகமான திசையில தான் வீடு கட்டணும். பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசையில போய் வீட்டை கட்டிடக்கூடாது, பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசையில மனையை வாங்கிடக்கூடாது. அப்ப எந்த திசை நமக்கு யோகமான திசை, எந்த திசை பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம இடம் வாங்கினாலும் சரி வீடு கட்டினாலும் சரி. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சார், ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கும் சார், 5 பேத்துக்குமே எப்படி சார் பார்க்க முடியும்? 5 பேத்துக்குமே பார்க்க கூடாது சார். யாருக்கு சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஜோதிடம் அப்படிங்கிறது இதுல படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டாவே வீடு என்பது சுக்கிரன் என்று பொருள். ஜோதிட ரீதியா காரவத்துவத்துல வீடு என்றால் சுக்கிரன் என்று பொருள். அதே மாதிரி ஒரு குடும்பம் என்று இருந்தால் அதில் மனைவி என்பவள் சுக்கிரன். மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன். அப்ப எப்பயுமே ஒரு வீடு கட்டணும்னா மனைவியுடைய யோகத்துக்கு தான் வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வாங்குறோம்னா மனைவி பேர்ல பதிவு செய்வதுதான் ஒரு யோகத்துக்கு வீடு கட்டுறது. அப்போ ஒரு வீட்டுல மனைவியோட யோகத்துக்கு மட்டும் பார்த்தா போதும், வேற யாருக்கும் பார்க்க தேவையில்லை. எப்ப அந்த இடம் மனைவி பேர்ல இருக்கிறப்ப, அந்த இடம் மனைவியோடைய பேர்ல இருக்கும் பட்சத்தில் மனைவியோட யோகத்துக்கு மட்டும் பார்த்தா போதும். மாறாக அந்த இடம் மனைவி பேர்ல இல்லாம கணவருடைய பேர்ல இடம் இருக்கு. அப்ப மனைவிக்கும் பார்க்கணும், கணவருக்கும் பார்க்கணும். சார் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, இடம் மனைவி பேர்ல இருந்தா மனைவியோட ஜாதகத்துக்கு மட்டும் யோகத்தை பார்த்தா போதும். மனைவியோட பேர்ல இல்லாம கணவனுடைய பேர்ல இருந்துச்சுன்னா மனைவிக்கும் பார்க்கணும், கூட கணவருக்கும் பார்க்கணும். ரெண்டு பேர்த்துக்கும் அது ஒத்து போனா தான் அந்த திசையில வாங்கணும், அந்த திசையில வீடு கட்டணும். நான் சொல்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? சார் புரியுதுங்களா நான் சொல்ற புரியுது விஷயம்? சார், புரியுது சார், ஓகே புரியுது. ஓகே ஓகே. இப்ப என்ன அப்படின்னா, எப்படி எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, இதுக்கு ஜோதிடம் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு பேசிக்கான விஷயம் தான், நம்மளே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சார் இது ஒரு ராசி கட்டம் சார், இது ஒரு ராசி கட்டம், ஜாதக ரீதியா உள்ள இது ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல இந்த முதல் ராசி அப்படிங்கிற ராசியுடைய பேர் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா மேசம்னு அர்த்தம். இதற்கு பெயர் மேசம், இதற்கு பெயர் ரிஷபம், இதற்கு பெயர் மிதுனம், இதற்கு பெயர் கடகம், இந்த ராசி கட்டத்துக்கு பேர் சிம்மம், இதற்கு பெயர் கன்னி, இதற்கு பெயர் துலாம், அதே போல இதற்கு பேர் விருச்சகம், இதற்கு பெயர் தனுசு, இதற்கு பெயர் மகரம், இதற்கு பெயர் கும்பம், இதற்கு பெயர் மீனம். இப்படி மொத்தம் 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு, நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மேச ராசின்னு சொல்லக்கூடிய ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை, ரிஷப ராசியோட திசை தெற்கு திசை, மிதுன ராசியோட திசை மேற்கு திசை, கடக ராசியோட திசை வடக்கு திசை. அதே சிம்ம ராசியோட திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை, கன்னி ராசியுடைய திசை தெற்கு திசை, துலாம் ராசியுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு திசை, விருச்சிக ராசியுடைய திசை வடக்கு திசை. அதே தனுசு ராசியுடைய திசை கிழக்கு, மகர ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு, கும்பராசியுடைய திசை மேற்கு, மீன ராசியுடைய திசை வடக்கு. இப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு கிரகம் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. ஜோதிடம் ரீதியா உங்களுக்கு பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒருத்தவங்க ஓனர் அப்படின்னு அர்த்தம். அதிபதினா என்ன, அந்த இடத்துக்குரிய ஓனர்னு அர்த்தம். அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த ராசியுடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். அதே இந்த கடகராசியுடைய ஓனர் எப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஓனர் அப்படிங்கிறது புதன். அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன்.
மேசத்திற்கும் விருச்சகத்திற்கும் செவ்வாய். மீனத்திற்கும் தனுசிற்கும் குரு பகவான். கும்பத்திற்கும் மகரத்திற்கும் சனி பகவான். இப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு ஓனர் அப்படின்றது இருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 12 ராசிகளை நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு சரம், இன்னொன்னு ஸ்திரம், இன்னொன்னு உபயம். இதுல இந்த மேசராசி அப்படிங்கிற ராசி சரராசி, ரிஷப ராசி ஸ்திர ராசி, அதே மிதுன ராசி உபய ராசி. இந்த கடகராசி அப்படிங்கிற ராசி சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிற ராசி ஸ்திர ராசி, கன்னி ராசி உபய ராசி, துலாம் ராசி சரராசி, விருச்சிக ராசி ஸ்திர ராசி, தனுசு ராசி உபய ராசி. அதே மகர ராசிங்கிற ராசி சரராசி, கும்பராசி ஸ்திர ராசி, மீன ராசி உபய ராசி. அப்ப இந்த சரராசி ஸ்திர ராசி உபய ராசி 3ஆ பிரிக்கிறோம். இதுல இந்த மேசம், கடகம், துலாம், மகரம் இது 4 சரராசிகள். ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இது 4 ஸ்திரம். மீனம், கன்னி, தனுசு, மிதுனம் இந்த 4 பாத்தீங்கன்னா உபயராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ பிரிச்சு. இதுல அந்த சரராசின்னு சொல்லக்கூடிய மேசராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி இந்த 4 ராசிகளுக்கும் 11வது இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடம், பாதகம் செய்யக்கூடிய இடம்னு அர்த்தம் ஜோதிட ரீதியா. அதே ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளையும் ஸ்திர ராசிகள்னு சொல்றோம். ஸ்திர ராசிகள் என்றால் அந்த இடத்திற்கு 9வது இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடமாக இருக்கும், பாதகம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும். அதற்கு பெயர் பாதக ஸ்தானம் என்று அர்த்தம். அதே போல இந்த மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி என்று சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளையும் உபய ராசிகள் என்று சொல்கிறோம். உபய ராசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அப்ப இதை எதுக்கு இப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ராசிகளையும் ராசிக்குரிய திசை, அதனுடைய அதிபதி மற்றும் ஸ்தரம், ஸ்திரம், உபயம் இந்த 4 வகையா 12 ராசிகளை ஃபர்ஸ்ட் பிரிச்சிடணும். சிம்பிளா இவ்வளவுதான், இதுல மாற்றமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரிக்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஒரு ஜாதக ரீதியா வேரி ஆகும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் இதை வச்சுதான் யோக திசை எது கண்டுபிடிக்கிறோம், பாதக திசை எப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் தான் இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, யோகமான திசை ஒருத்தவங்களுக்கு கண்டுபிடிக்கணும், பாதகமான ஒரு திசையை கண்டுபிடிக்கணும்னா அந்த பாதக திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்பயுமே லக்னம் அப்படிங்கிறது என்ன லக்னமோ அந்த லக்னம் தான் முதல் வீடு. லக்னம் அப்படிங்கிறதுனா லா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மத்துல போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கவே, அதுதான் உங்களுடைய சிம்ம லக்னம்னு அர்த்தம். அதுதான் ஜாதக ரீதியா உங்களுடைய முதல் வீடு அப்படின்னு அர்த்தம். கன்னியில போட்டிருந்தாங்கன்னா கன்னி தான் உங்களுடைய லக்னம், அதான் முதல் வீடு அப்படின்னு அர்த்தம். அப்ப யார் எந்த லக்னமோ, தர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமா, அவங்க என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்குரிய பாதக ஸ்தானம் திசை ஆகாது. பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. பாதக ஸ்தானம் என்னன்னு சொல்லிட்டோம். தர லக்னமா இருந்தா 11 பாதகம், ஸ்திர லக்னமா இருந்தா 9 பாதகம், உபய லக்னமா இருந்தா 7 பாதகம் சொல்லிட்டோம். அப்ப பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. முதல் 2வது பாயிண்ட், இந்த பாதக ஸ்தானத்துக்குன்னு ஒருத்தர் ஓனர் இருக்காருல்ல, பாதக ஸ்தானத்துடைய அதிபதி. அங்க எங்க 9 கிரகங்களை எழுதி வச்சிருக்கோம்ல, சிம்மம்னா சூரியன், கடகம்னா சந்திரன், மிதுனம் கன்னினா புதன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம்ல, ஒரு இடத்திற்கும் அதிபதி. அப்ப அந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதிக்கு பெயர் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்று இருக்காரோ அந்த திசை ஆகாது, வேற ஒண்ணுமே கிடையாது. பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது, பாதகாதிபதி உடைய எங்க நிக்கிட்டு இருக்காரோ அந்த திசை. நமக்கு ஒருத்தர் கெடுதல் செய்யறான்னு தெரிஞ்சு போச்சு, அவன் அங்க இருந்தாலும் கெடுதல் தான் செய்வேன். ரொம்ப தூரத்துல இருந்தா மட்டும் நமக்கு என்ன நல்லதா செஞ்சிருவான், அங்கேயும் போய் அவனால என்ன முடியுதோ அந்த கெடுதலை தான் செய்வான்.
அப்ப அவனை நோக்கி நம்ம போகக்கூடாது. அவ்வளவுதான். நல்லது செய்யறவனை நோக்கி நம்ம போய்க்கணும், கெடுதல் செய்யறவனை நோக்கி போகக்கூடாது. அவ்வளவுதான். இப்ப யாரும் ஒருத்தவங்க உங்களுக்கு ஜாதகத்தை கொடுங்க, லைவாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாரு சார் உங்களோட யாருக்காவது ஜாதகம் இருக்கா சார்? இருக்கு சார். சொல்லுங்க சார், என்ன லக்னம் சார் நீங்க? ஒரே ஒரு நிமிஷம். உங்க நேம் சொல்லுங்க சார். என்னோட பேர் ராஜாராம். ராஜாராம் சார் சொல்லுங்க சார். மீதி பேரை எல்லாம் மீட் பண்ணுங்க. ராஜாராம் சார் தவிர மிச்சம் எல்லாரும் மீட் பண்ணுங்க. என்னோட லக்னம் வந்து ரிஷப் லக்னம் சார். ரிஷப லக்னம். ஓகே, லக்னம் ரிஷபம். கிரகங்களை சொல்லுங்க சார். கடகத்துல வந்து இல்ல இல்ல சரி சார், சிம்மம். சிம்மத்துல வந்து சிம்மத்துல சுக்கிரன், சொல்லுங்க. சூரியன், சுக்கிரன், சூரியன், சூரியன், செவ்வாய். செவ்வாய், இந்த 3 கிரகங்கள். செவ்வாய். அடுத்து சொல்லுங்க சார். ஓகே சார், அடுத்து. அடுத்தது கன்னியில வந்து புதன், கேது. புதன், கேது. கன்னியில புதன், கேது. அடுத்து சொல்லுங்க சார். சனி பகவான். எங்க சார்? விருச்சகத்துல சனி பகவான். விருச்சகத்துல சனி பகவான். மீனத்துல ராகு. மீனத்துல ராகு. மேசத்துல வந்து சந்திரனும் குரு பகவானும். சந்திரன், குரு. ஓகே சார். ஓகே, இப்ப என்ன அப்படின்னா சார் வந்து மீட் பண்ணிக்கங்க. சார் வந்து ரிஷப லக்னம். அப்ப ரிஷப லக்னம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தது எங்க போயிடணும் அப்படின்னா, அந்த லக்னம் அப்படிங்கிறது சர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமா, இந்த 3 விஷயம். சர லக்னமாக இருந்தால் 11ஆம் இடம் ஆகாது, பிற லக்னம்னா 9ஆம் இடம் ஆகாது, உபய லக்னம்னா 7ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். இதுல பாருங்க, லக்னம் ரிஷப லக்னம், ரிஷப லக்னங்கிறது ஸ்திர லக்னம்னு எழுதிருக்கு. அப்ப ஸ்திர லக்னம்னா 9ஆம் இடம் ஆகாதுன்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து என்னங்க 9ஆம் இடம்? 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப ரிஷப லக்னமாக இருந்தால் 9ஆம் இடம் அப்படிங்கிறது மகரம். மகரத்துடைய திசை தெற்கு. அப்ப சாருடைய ராசிக்கு தெற்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. முடிவு பண்ணிட்டோம். 2வது ஒரு விஷயத்துக்கு வர்றோம். என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் என்ன சொன்னோம்? பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. இதுதான் பாதக ஸ்தானம். ரிஷப லக்னத்திற்கு மகரம் பாதகஸ்தானம், ஏன்னா அது 9ஆம் இடம், அதனால அது ஆகாது. அந்த அந்த இடத்திற்கு பெயர் பாதகஸ்தானம். பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு ஆகாது. பாதகஸ்தானத்துடைய திசை ஆகாது. 2வது பாயிண்ட் சொன்னோம், பாதகஸ்தானத்துடைய அதிபதி, அவருக்கு பெயர் பாதகாதிபதி. பாதகஸ்தானம் அப்படிங்கிறது மகரம், மகரத்தோட அதிபதி சனி. சனித சாருடைய ஜாதகத்துப்படி பாதகாதிபதினு அர்த்தம். பாதகாதிபதினா கெடுதல் செய்யக்கூடியவர்னு அர்த்தம். அப்ப இந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசை ஆகாது. இந்த ஜாதகத்துல பாருங்க, இந்த பாதகாதிபதி எங்க நின்றுருக்காருன்னா விருச்சகத்துல நின்றுருக்காரு. விருச்சகத்துடைய திசை வடக்கு. அப்ப வடக்கு மற்றும் தெற்கு திசையில் ஆகாத திசைகள் அர்த்தம். இப்ப ராஜாராம் சார் புரியுதுங்களா சார்? புரியுது சார். ஓகே, இந்த பாதக ஸ்தானத்துடைய திசை கண்டுபிடிக்கல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? சார், பாதக ஸ்தானத்துடைய திசை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. இல்ல சார், ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குங்க சார், கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கு சார். குழப்பற மாதிரி இருக்கு. அப்ப இன்னொரு ஜாதகத்தை பார்க்கலாம். இன்னொருத்தவங்க ஒரு ஜாதகத்தை சொல்லுங்க, என்ன குழப்பம்னு பார்த்துடலாம். என்னோடது சொல்லலாம் சார்? உங்களதே சொல்லுங்க மேடம். கட்டா ஃபுல்லா சொல்லணுமா சார்? மேடம், கட்டம் ஃபுல்லா சொன்னா தானே சொல்ல முடியும். லக்ன மகர ராசிங்க சார். ராசி மகரமா? ஆமாங்க சார். சந்திரன் மகரத்துல இருக்காரா மேடம்? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரிங்க மேடம், அடுத்து சொல்லுங்க மேடம். கும்பத்துல வந்துங்க சார் கேது லக்னங்க சார். கேது கும்ப லக்னம். ஓகே மேடம். சார். அடுத்து மீனம் காலிங்க சார். மீனம் காலி. மேஷம் வந்து சூரியன் புதன். சூரியன் புதன். ஓகே மேடம். அடுத்து அதுக்கு அடுத்தது காலிங்க சார். அதுக்கு அடுத்தது மிதுனத்துல வந்து சுக்கிரன் சார். மிதுனத்துல சுக்கிரன். ஓகே.
அதுக்கு அடுத்தது காலிங்க சார். சிம்மத்துல வந்து கடக காலி. சிம்மம் வந்து செவ்வாய், குரு, சனி, ராகு. சனி ராகு. ராகு. அப்புறம் சரி, ரைட். அவ்வளவு முடிச்சு, 9 கிரகங்கள் முடிச்சு. அவ்வளவுதாங்க ஓகே சார். ஓகே முடிச்சு. இப்ப உங்களையே சொல்லலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லக்னம் என்ன சரி. லக்னம் மேடம்? லக்னம் வந்து கும்ப லக்னங்க சார். கும்ப லக்னம் வந்து சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமா? பார்த்து சொல்லுங்க. ஸ்திர லக்னங்க சார். ஸ்திர லக்னத்திற்கு எந்த இடம் ஆகாது? 9ஆம் இடங்க சார். 9ஆம் இடம் ஆகாது. ஓகே. அப்ப இங்க இருந்து கும்பத்துல இருந்து என்னங்க மேடம்? 1 2 3 4 5 6 7 8 9. 9 துலாமா மேடம்? 9 துலாமாங்க சார். 1 துலாமோட திசை என்ன மேடம்? 7 8. துலாத்தோட திசையாங்க சார்? திசை மேடம் வடக்குங்க சார், இல்ல மேற்குங்க சார்? மேற்கு. அப்ப மேற்கு திசை ஆகாது. ஓகேங்களா மேடம்? ஓகேங்க சார். இந்த துலாமோட அதிபதி யாரு மேடம்? துலாமோட அதிபதி சுக்கிரனுங்க சார். சுக்கிரன் இந்த ஜாதகத்துல எங்க மேடம் இருக்காரு? சிம்மத்துல இருக்காரு. இங்க இருக்காரு. மிதுனத்துல இருக்காருங்க சார். மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்தோட திசை என்ன மேடம்? மிதுனத்தோட திசை புதன் திசைங்க சார். மிதுனத்தோட திசை என்னன்னு கேக்குறேன். திசையை பாருங்க. ஓ, திசையாங்க சார். மிதுனத்துல திசை என்ன மேடம் படிச்சிருக்கோம்? மேற்குங்க சார். மேற்கு ஆகாது. அவ்வளவுதான் முடிச்சு. மேற்கு மட்டும் ஆகாது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். புரியுதுங்களா மேடம்? ஓகே சார், புரிஞ்சுதுங்க சார். ஓகே. வேற யாருக்காவது இதுல சந்தேகம் இருக்குங்களா சார்? சார், யாருக்காவது பாதக திசை கண்டுபிடிக்கிறதுல சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த சப்ஜெக்ட்ல போலாம். இல்ல சார். ஓகே. அடுத்து இப்ப பாதக திசை யாருக்கும் சந்தேகம் இல்ல. அடுத்து சார், இந்த திசை நமக்கு ஆகாதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஆகிற திசை எது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் பாதக திசை ஆகாது, பாதகஸ்தானத்தோட திசை ஆகாது, பாதகாதிபதி எங்க போய் நின்று இருக்காரோ அந்த திசை ஆகாது. அதான் நம்ம கண்டுபிடிச்சோம். நம்ம கெடுதல் திசை. நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சார், ஒருத்தவங்க வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னாவே ஜோதிட ரீதியா வீடு நிலம் அப்படின்னாவே 4ஆம் இடம் அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது யாருக்கு நல்லா இருக்கோ அவங்கதான் வீடு இடம் வாங்க முடியும். அதான் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். வீடு நிலம் வாங்குறதுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது 4ஆம் ஸ்தானம். அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் 4வது ஸ்தானத்தின் திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். அப்ப 4வது ஸ்தானத்தோட திசையில வீடு வாங்கலாம், தலைவாசல் அமைக்கலாம், சூப்பராக பதவி. அடுத்து 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையிலும் நம்ம வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், தலைவாசல் வைக்கலாம். வேற எப்படி நம்ம பாதக ஸ்தானத்தோட திசை ஆகாது, பாதகாதிபதி ஆகாதுன்னு சொன்னோம், பாதகாதிபதி நின்ற திசை ஆகாதுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையும் யோகத்தை கொடுக்கும். வேற எதுவுமே கிடையாது. இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு யோக திசை எதுன்னு பார்க்கலாம். யார் கொடுக்க வரீங்க? சுப்பிரமணியன் சார் கொடுங்க சார். சார் மகர லக்னம். மகர லக்னம். கும்பத்தில் சந்திரன். சொல்லுங்க சார். சுப்பிரமணியன் சார். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? கொஞ்சம் சொல்லுங்க சார். கும்பத்துல சந்திரன். ஓகே, அடுத்து சொல்லுங்க சார். கும்பத்துல சந்திரன் சொல்லுங்க. அடுத்து மீனத்துல சூரியன் புதன். மீனத்துல சூரியன் புதன். ஓகே. மேசத்துல செவ்வாய். டக்குனு சொல்லுங்க சார். மேசத்துல செவ்வாய்.
ரிஷபத்துல சுக்கிரனா சார்? சுக்கிரன். ஆமா சார், ரிஷபத்துல சுக்கிரன். சுக்கிரன். மிதுனத்துல ராகு. மிதனத்துல ராகு. மிதுன புரியல சார். துலாத்துல சனி. துலாம்ல சனி. தனுசுல கேது. இன்னும் ஒரே ஒரு கிரகம் சொல்லுங்க சார். புதன் எங்க இருக்கு? புதன் சொல்லிட்டீங்க. விருச்சிகத்துல என்ன சார் இருக்கு? விருச்சிகத்துல குரு. குரு. மிதுனத்துல குரு. விருச்சிகத்துல குரு. ஓகே, சரிங்க சார். விருச்சிகம். விருச்சிகத்துல போட்டாச்சு. மீட் பண்ணீங்க சார். நீங்க பேசுறதே கேட்கல. ஓகே, இதுல என்ன அப்படின்னா யோக திசை Okay, கண்டுபிடிக்கிறது 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். அவ்வளவுதான், 2 பாயிண்ட், சிம்பிளான பாயிண்ட். இதுல பாருங்க, வேற எதுவுமே கன்ஃபியூஸே பண்ணிக்க தேவையில்ல. லக்னம் மகர லக்னம். லக்னம் தான் முதல் வீடுன்னு சொல்லிட்டோம். இதுல 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா 1, 2, 3, 4. மேசம் தான் 4வது வீடு. 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட். அடுத்து அதே போல 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும்னு சொன்னோம். 4ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் மேசத்திலே இருக்காரு. அப்ப அந்த திசை யோகத்தை கொடுக்கும், கிழக்கு மட்டும். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? இதுவே செவ்வாய் துலாம்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப கிழக்கு மற்றும் மேற்கு. சார் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா புரியலீங்களா சார்? புரியுது சார், புரியுது சார். புரியுது சார், புரியுது, சூப்பரா புரியுது. ஓகே ஓகே, வேற யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க. யார் சார் தர்றீங்க? ஜாதகம் கையில இருக்கிறவங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். ஐயா என் பேர் ஜெயகாந்தன் ஐயா. ஜெயகாந்தன் சார், சொல்லுங்க சார். ஆமா, மேஷ லக்னம் ஐயா. சொல்லுங்க சார். மேஷ லக்னம். ஓகே, ஆமா. மேஷ லக்னம். மிதுனத்துல குரு. மிதுனத்துல குரு. ஓகே சார். கடகத்துல சூரியன் புதன். கடகத்துல சூரியன் புதன். புதன் புதன். ஓகே, சூரியன் புதன். சிம்மத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி. செவ்வாய் சுக்கிரன் சனி. சனி. ஓகே சார். கன்னியில கேது ராகு. கன்னியில ராகு. ஓகே. தனுசுல சந்திரன். தனுசுல சந்திரன். தனுசுல சந்திரன். ஆமாய்யா. மீனத்துல ராகு. கேது. கேது 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 கேது. ஓகே சார். ஓகே, இப்ப சாருடைய ஜாதகத்துப்படி யோகத்தை கொடுக்கிற திசை எதிர் பார்ப்போம். முதல்ல சொல்லிட்டோம் 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டோம். அப்ப லக்னம் மேச லக்னம். அப்ப 4ஆம் இடங்கிறது 1, 2, 3, 4. கடகம் தான் 4ஆம் இடம். 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்ப வடக்கு திசை ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்கும். 1. 2வது 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். இதுல பாருங்க, 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன். சந்திரன் இதுல எங்க இருக்காருன்னு பாக்குறோம். சந்திரன் இருக்கிற இடம் தனுசு. தனுசுடைய திசை கிழக்கு. அப்ப வடக்கு மற்றும் கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். இதே ஜாதகத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய, பாதகம் கொடுக்கக்கூடிய திசை எதிர்ப்பாங்க. பாதகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது லக்னம் சரலக்னம். இங்க பாருங்க, மேச லக்னம் அப்படிங்கிறது சரலக்னம். சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப இதுக்கு 11ஆம் இடம் எதுன்னு வரும்னு பாக்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. கும்பம் தான் இதுக்கு 11ஆம் இடம். அப்ப கும்பத்தோடைய திசை அப்படிங்கிறது மேற்கு. அப்ப மேற்கு திசை ஆகாது. அடுத்து அப்ப மேற்கு திசையில பாதக ஸ்தானம் அர்த்தம். கும்பம் தான் பாதக ஸ்தானம். பாதக ஸ்தானத்தோடைய திசை மேற்கு ஆகாது. அப்ப இந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்ப சனி பகவானது பாதகாதிபதியா வர்றாரு. அப்ப இதுல பாதகாதிபதியான சனி பகவான் இதுல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாருங்க. வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள். இதே ஜாதகத்திற்கு மேற்கு மற்றும் கிழக்கு அப்படிங்கிறது பாதகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள். அப்ப இதுல பாருங்க, கிழக்கு திசை அப்படிங்கிறது யோகத்தையும் கொடுக்குது, பாதகத்தையும். ஒரே திசை யோகத்தையும் கொடுத்தால் பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசைய நம்ம பாதக திசையாத்தான் எடுத்துக்க முடிஞ்சு யோக திசையை எடுத்துக்கூடாது. அப்ப இந்த ஜாதகத்துப்படி வடக்கு திசை என்பது மட்டுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள்.
கிழக்கு மற்றும் மேற்கு பாதகத்தை கொடுக்கும் திசை. தெற்கு என்பது யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலை திசை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஜாதகத்துப்படி நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், தலைவாசல் அமைக்கணும்னா ஒண்ணு வடக்கு திசை பார்த்து தலைவாசல் அமைக்கணும், வடக்கு பார்த்து இடம் வாங்கணும். முடியாத பட்சத்துல தெற்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம், தெற்கு பார்த்து இடம் வாங்கிக்கலாம். ஆனா மேற்கும் கிழக்கும் பார்த்து எக்காரணத்தை கொண்டு வீடு அமைக்க கூடாது, தலைவாசலும் அமைக்கக்கூடாது, இடமும் வாங்கக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஒண்ணு புரியுது யோக சார். திசை, அதை விட்டுட்டா நடுநிலை திசை. எக்காரணத்தை கொண்டும் பாதக திசையை நோக்கி நம்ம போயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் புரிய வருதுங்களா சார்? ஐயா ஐயா இந்த தெற்கு வாசல் பரவாயில்லைங்களா ஐயா? தெற்கு தெற்கு பார்த்த வாசல் வாசல் நல்லதுன்னு வடக்கு. சொல்லுங்க. தெற்கு வாசல் நல்லது. ஓகே. ஓகே ஓகே சார், எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? புரியுது சார், புரியுது சார். யாருக்கா ஏதாவது இந்த யோக திசையை கண்டுபிடிக்கிறது, பாதக திசையை கண்டுபிடிக்கிறதுல யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா, இப்ப ஜாதகம் இல்லாதவங்க வந்து கேட்கும்போது எந்த மாதிரி எடுத்து சொல்லலாங்க ஐயா? சார் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நம்ம ஜாதகம் ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு தான் சார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜாதகம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது சார். பிரசனை பார்த்தா சார் கட்டியாகணும். சரி சரி சரி. பிரசனை பார்த்தா சார். நன்றி. ஜாதகம் இல்லாதவங்க என்ன சார் பண்ணும்? ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம நோய் தெரிஞ்சவங்களுக்கு தான் மருந்து கொடுக்க முடியும். நோய் என்ன நோய்னே தெரியாதவங்களுக்கு எப்படி நம்ம மருந்து கொடுக்குறது? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே நன்றி நன்றி. ஓகே, இப்ப நடந்த விஷயங்கள்ல யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் மணிக்குமாருங்க. சார் ஓகே இப்போ சார். ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நீங்க சொல்லுங்க. சரம் போய் உபயராசிக்கு இப்போ 7ஆம் இடம் பாவம் சொல்றீங்க சார். ஆமா சார். இப்போ நீங்க இந்த அந்த இடத்துல நம்மளுக்கு பாதகமான 4ஆம் இடத்துல இருந்த நட்சத்திரம் இந்த ராசி விந்தால இருந்த அன்னைக்கு நம்மளுக்கு அது பிரயோஜனமா நினைக்கிறேங்க. இப்போ என்னோட இது வந்து தனுஷ் இருக்கணுங்க. ஓகே சார். ஓகே, இப்போ இது 7ஆம் இடத்துல எக்ஸாம் சொல்றேன். இப்போ 7ஆம் இடங்கிறது இடத்துல மிதுனம். ஆமா அது மிதுனம். வந்து அந்த இடத்துல இப்ப எனக்கு இப்ப இல்ல, உதாரணம் சொல்றேன். இப்ப குரு அந்த இடத்துல இருந்த அன்னைக்கு எனக்கு அந்த இடம் சாதகமா இருக்குமா நினைக்கிறேங்க. குரு அப்படிலாம் கிடையாது சார். சார் நான் என்ன சொல்றேன்னா, இல்லாத சப்ஜெக்ட் நம்ம உள்ள கொண்டு வரவே தேவையில்லை. நம்ம சொன்ன ஓகே விதிமுறைக்கு மாறா எப்படி இருந்தாலும் கிடையாது, பார்க்கவே தேவையில்லை. நம்ம சொன்னது இல்ல அவ்வளவுதான் சார். இப்போ விதிமுறை. இல்ல இப்ப இதுல நீங்க இந்த 4வது அதிபதி வந்து இந்த நம்மளுக்கு யோகம் இந்த இது ராசி கொடுக்குன்னு 4வது சொன்னீங்க, யோகத்தை கொடுக்குன்னு சொன்னீங்க சார். 4வது அதிபதி 4வது யோகம். சார் அதான் சார் இப்ப நம்ம பார்த்தோம். நீங்க கொஞ்சம் ஆமா. கவனிக்காம விட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது இல்ல சார். அதுதான் நம்ம பார்த்தோம். நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதுதான் சொல்லுங்க நம்ம சார். பார்த்தோம். இந்த ஓகே இடத்துல ஒன் பாருங்க, டைம் தனுசு 4ஆம் இடத்து அதிபதி. இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஜாதகர் வந்து தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். வேற ஒண்ணுமே இல்லை, அப்படியே மாறிக்கிறோம். இந்த ஜாதகர் தனுசு லக்னம், 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். ஓகேங்களா? அதோட திசை வடக்கு. ஓகேங்களா சார்? ஆமா வடக்கு சார். திசை வடக்கு யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னா குரு பகவான். குரு பகவான் பாதக ஸ்தானத்துல போய் நின்றாரு. அப்ப அந்த திசை மேற்கு. அப்ப மேற்கு திசை ஆகாது, வடக்கு திசை யோகத்தை தான் கொடுக்கும். ஓகேங்களா சார்? சார் கரெக்ட். இதுல வந்து புதன் நின்ற திசையை தான் நம்ம பார்க்கணும் சார். பாதகத்துல போய் கெட்டவன் நின்று போறேன் சார். சார் நான் ஒரு விஷயம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா இல்லைங்களா சார்? தனுசு லக்னம் சார், 4ஆம் இடம் யோகத்தை கொடுக்குமா கொடுக்காதா சார்? கொடுக்கும் சார். 4ஆம் இடத்து யோகத்தை கொடுக்குற திசை என்ன திசை சார்? 4ஆம் இடத்து திசை என்ன சார்? வடக்கு 2 3 4 வடக்கு வடக்கு. தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்து திசை வடக்கு சார். மீனம் தானே. தனுசு 1 2 3 4 4ஆம் இடம் இதுதான். இதோட திசை வடக்கு வடக்கு. சார். ஓகேங்களா சார்? வடக்கு. வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா சார்? ஆமா ஒண்ணு சார். முடிஞ்சிருச்சு. கொடுக்கும் சார். கொடுக்கும். ஒண்ணு முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு பகவான். குரு இந்த குரு பகவான். பகவான் நின்ற திசை அப்படிங்கிறது மிதுனம். மிதுனத்தோட திசை மேற்கு. அப்ப வடக்கு மேற்கு யோகத்தை கொடுக்கணும். ஒரு பாயிண்ட் எழுதிக்கிறோம். ஓகேங்களா சார்? சரி சார். வடக்கு மேற்கு. மேற்கு. ரெண்டாவது இடத்துக்கு வர்றோம். ரெண்டாவது என்னன்னா, பாதகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது லக்னம். என்ன லக்னம்? தனுசு தனுசு லக்னம். லக்னம். தனுசு லக்னங்கிறது உபய லக்னம். அப்ப உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆகாது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். மிதுனத்தோட திசை மேற்கு. ஓகேங்களா சார்? அப்ப ஆமா இதோட சார். மேற்கு திசை ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் எழுதி. ஆகாது. ஆகாது சார். ரெண்டாவது ஆமா. இதுக்கு பேர் பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்தோட அதிபதி பாதகாதிபதி.
இந்த பாதகாதிபதி யாரு? இந்த திசையோட அதிபதி புதன். ஓகேங்களா சார்? புதன். ஆமா. இந்த புதன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா கடகத்துல இருக்காரு. ஓகேங்களா சார்? இந்த ஆமா ஜாதகத்துல சார். கடகத்தோட திசை வடக்கு. அப்ப இதுல பாருங்க, வடக்கு மற்றும் மேற்கு அப்படிங்கிறது யோகத்தையும் கொடுக்குது, அதே வடக்கு மற்றும் மேற்கு பாதகத்தையும் கொடுக்குது. கரெக்டுங்களா சார்? ஆமா சார். அப்ப ஒரே திசை யோகத்தையும் பாதகத்தையும் கொடுத்தா அந்த திசை ஆகாதுன்னு சொல்றேன். ஆகாது நீங்க சொன்ன ஆகாது கான்செப்டுக்கு இந்த திசை அப்படிங்கிறது ஆகாது, வடக்கு ஆகாது, மேற்கு ஆகாது. ஏன்னா ரெண்டுமே மேற்கு ஆகாது. யோகத்தையும் கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குது. அப்ப வடக்கு மேற்கையும் ஒமிட் பண்ணிட்டு கிழக்கு தெற்கு நடுநிலை திசைகளை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா சார்? சார் புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சார் புரிஞ்சு சார், ரொம்ப நல்லா புரிஞ்சு சார், தெளிவா புரிஞ்சுங்க. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார், வேற எதுவும் இல்லை. ஒரே திசை யோகத்தையும் கொடுக்கு பாதகத்தையும் கொடுத்தா அந்த திசையை ஒமிட் பண்ணிடணும். ஓகே சார், புரிஞ்சுது. சரிங்க சார். ஓகே ஓகே, சார். நன்றி நன்றி. வேற யாருக்காவது இப்ப நடந்த விஷயங்கள்ல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? சார் இல்ல இப்போ சார். ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க சார், ஒரே ஒரு கேள்வி சார். லக்னத்தை சொல்லுங்க நம்ம சார். குறிச்சிட்டு லக்னம் மட்டும் பார்க்கணும் சார், அது கிரகங்களை பார்க்க முடியாது. வணக்கம் சார். ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க, ஒருவருத்தவங்களா பேசுங்க. ராஜாராம் சார் சொல்லுங்க. ஹலோ சார் இப்போ நம்ம சார், கேக்குதுங்களா? லக்னம் குறிச்சிட்டோம்னா அந்த பாரதி கிரகத்தை மேடம் பார்க்க ஒரே முடியாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரெண்டு பேர் ஒருவருத்தவங்களா பேசாது. பேசணும். இப்ப நான் என்ன ஒருத்தர் சொல்றேன்னா, இப்ப ராஜாராம் சார் பேசுங்க, அவங்கள தவிர மிச்ச எல்லாரும் மீட் பண்ணுங்க, எல்லா பேரும் மீட் பண்ணுங்க. எல்லா பேர்த்தோட கேள்விக்கும் பதில் உண்டு, எல்லா பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுங்க. ராஜாராம் சார் மட்டும் பேசுங்க. சொல்லுங்க சார். இப்ப நம்ம ஜாதகத்துல நீங்க எது குறிச்சதுல லக்னத்தை எடுத்துக்கிட்டே சொல்லிடலாம் இல்லையா? மற்ற கிரகங்களை பார்க்க வேண்டியது இல்லை, அப்படித்தானே? ஏன்னா சார் லக்னம் லக்னம் சேர்ந்து எடுக்கணும், 4ஆம் இடம் லக்னத்துல இருந்து 4ஆம் இடம் போனா 4ஆம் இடத்தை அதிபதியை பார்க்கணும்ல. அப்ப அதிபதி யாரோ அவர் எங்க ஜாதகத்துல இருக்காருன்னு பார்க்கணும்ல. எல்லா கிரகத்தையும் தான் சார் பார்க்கணும். சரி, ஓகே ஓகே. அப்ப இன்னொன்னு சார், மனைவி ஜாதகத்தை பார்க்க வேண்டாமா? அதையும் பார்க்க, வீடு வாங்கும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா, 2 பேரும் ஜாதி பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல. சார் நான் என்ன சொல்றேன்னா, மனைவியோட யோகம் தெளிவா சொல்லிடுறேன், மனைவியோட யோகத்துக்கு தான் பார்க்கணும். டாக்குமெண்ட் வீடு மனைவி நம்ம பேர்ல இல்லாம கணவன் பேர்ல இருந்தா ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் சார், அப்புறம் பேசுறேன். தெளிவா சொன்னேன், சொல்லுங்க சார். சொல்லுங்க. வீடுங்கிறது மனைவியுடைய யோகத்துக்கு தான் கட்டணும். மனைவியுடைய பேர்ல தான் பத்திரம் பதிவு செய்யணும். வீட்டுக்கு இடம் வாங்கலாம், மனைவியுடைய பேர்ல பதிவு செஞ்சிட்டோம்னா மனைவிக்கு மட்டும் பார்க்கணும். வெறும் குடும்பத்துல இன்னும் 25 பேர் இருந்தாலும் பார்க்க தேவையில்ல. ஒருவேளை மனைவி பேர்ல இல்லாம கணவன் பேர்ல இடம் இருந்தா மனைவிக்கு கண்டிப்பா பார்க்கணும். அவங்க பேர்ல இருந்தாலும் இல்லாட்டியும் இடம் யார் பேர்ல இருக்குதோ அவங்க பேருக்கு அடிஷனலா பார்க்கணும். அப்ப கணவனுக்கு பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே ஓகே, அடுத்து வாங்க, பாரதி மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் நான் கொஞ்சம் டிராவலிங்ல இருந்தேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. நான் இப்போதான் அறிமுகம் தான் எனக்கு, இது பத்திர பெரிய எனக்கு எதுவும் தெரியாது. பட் நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் நிறைய வந்துட்டு என்னோட டே டு டே லைஃப்ல நடந்துக்குது. அதை ஒத்து போயிருக்கு. வீடு அந்த வாஸ்து சரியில்லைன்னா நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த இதோட செஷனோட ரீரெக்கார்டிங் ஏதாவது இருந்தா கொடுக்க முடியுங்களா? இல்ல ஷேர் பண்றீங்களா? சொல்றேன். கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஓகே ஓகே, அடுத்து வாங்க. வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்க, வாங்க. இப்ப நடந்த சப்ஜெக்ட்ல சார் வெங்கடேசன் சார். சார் சொல்லுங்க சார். சார் அது சும்மா ஒரு ஞாபகத்துக்காக, சரம் 11 விஸ்தரம் 9 உபயம் 7 இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு சொல்லிட்டேங்க சார். அதான் ஞாபகத்துல வச்சுதான் சார் ஆகணும். சரி சார். சரம்னா 11, சிரமம்னா 9, உபயம்னா 7ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சார், அந்த இடத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டேன். ஆமா, அவ்வளவுதான். வேற எதுவும்? ஓகே, நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார் இப்ப நடந்த விஷயங்கள்ல? ஓகே, நன்றி. ஓகே, இந்த வாஸ்து முன்னோட்ட வகுப்பு சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது ஜனவரி 6ஆம் தேதி தொடங்குது. இதுல உள்ள ஒரு எல்லா பேருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், சில பேர் தெரியுமா நினைக்கல. ஜனவரி 6ஆம் தேதி நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது. அதற்கான முன்னோட்ட வகுப்பு தான் இந்த வகுப்பு. இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு என்பது ஜனவரி 6ஆம் தேதி தொடங்குது. நம்ம வகுப்பு சார்ந்த ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிடலாம்.
நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாளும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை இப்ப நடக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும், அதாவது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாளும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு நடைபெறும். மொத்தம் 15 வகுப்புகள் நடைபெறும். இந்த 15 வகுப்புகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிராக்டிக்கலா ஒரு தேவையில்லாத விஷயங்களை ஒமிட் பண்ணிட்டு ஒன்லி இந்த நடைமுறைக்கு ஒரு தொழில்முறையா ஒரு வாஸ்து பார்ப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அனைத்து விஷயங்களும் வகுப்பு அடங்கிய ஒரு தொகுப்பாக தான் நம்ம வகுப்பு அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு. படித்து முடித்தவனே தொழிலா பண்ற அளவுக்கு A to Z அனைத்து விஷயங்களும் வந்துடும். இதுல ஒரு இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸுக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் நீங்க முதல் நாள் அட்டன் பண்ண முடியல, டவர் இஷ்யூ இருக்கு, ஏதாவது நம்மளோட மிஸ் ஆயிடுச்சு, கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா மறுநாள் காலையில உங்களுக்கு அதிகபட்சம் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள இந்த வகுப்புடைய வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்க உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். நீங்க எத்தனை தடவை வேணா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பிளஸ் எந்த டவுட்ஸா இருந்தாலும் திருப்பியும் நீங்க பார்த்துக்கலாம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது மொத்தம் 15 வகுப்புகள். வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரையும் நடைபெறும். பிளஸ் உங்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் வீடியோ ஃபைல் கொடுத்துருவோம். பிளஸ் உங்க வகுப்புடைய ஃபைல் அப்படிங்கிறது பிடிஎஃப் ஃபைல். எந்தெந்த கிளாஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பிடிஎஃப் ஃபைல் கொடுக்கணுமோ அந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறது வந்துடும். புக்கு அப்படிங்கிறது கொடுத்துருவோம். பிளஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்துடும். இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 rupees. இதை நீங்க தவணை முறையில பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒரே பேமெண்டா பண்ணாலும் பண்ணிட்டு நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். தவணை முறையில பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பர் மற்றும் என்னோட நம்பர் போர்டில் எழுதி போட்டாங்க, நோட் பண்ணிட்டு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். மற்றும் இந்த வகுப்புடைய லிங்க் அப்படிங்கிறது நான் குரூப்ல அனுப்புவேன். யாராவது வகுப்புல இணையணுமோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ல நான் அனுப்புவேன். அதுல விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் கிளிக் பண்ணி அந்த வகுப்புல நீங்க இணைந்து கொள்ளலாம். கட்டண அடிப்படையில் இந்த தொடங்கும் வாஸ்து வகுப்பு ஜனவரி 6ஆம் தேதி தொடங்குகிறது. இப்ப இந்த வகுப்பு ரீதியா ஏதாவது ஒரு சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் கிடைக்குமா சார்? இன்னைக்கு ரெக்கார்டிங் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகே ஓகே சார். ஓகே சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் தவணையில கட்டிக்கிறேங்க சார். கட்டிக்கலாம், அதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேங்க சார். ஓகே. வகுப்புல இணையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வகுப்பு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். சார் இந்த கிளாஸ் பொங்கலுக்கு இடையில வருதா சார்? இது பொங்கல் நாள் ஆமா சார், ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கும் சார். அது பொங்கல் நாளையில கிளாஸ் வருது இல்ல சார்? பொங்கல் நாள் அதெல்லாம் நம்ம அன்னைக்கு அதுக்குள்ள மிஸ் இதாச்சுன்னா நம்ம லீவ் தான் சார். அதான் சார், அதான் கொஞ்சம் யோசனை பண்றேன். சரி சார், பாத்துக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது வகுப்புகள் இருக்கு சார்? சார் இது பேசிக் வகுப்பு கிடையாது சார். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க சார். இந்த வகுப்பு அப்படிங்கிறது அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, உச்சநிலை, உயர்நிலை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது சார். ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு 15 நாள் வகுப்பு. இதுக்கப்புறம் நீங்க உயர்நிலையும் படிக்க தேவையில்ல, உச்சநிலையும் படிக்க தேவையில்ல, அடிப்படையும் படிக்க தேவையில்ல. அடிப்படை தெரிஞ்சுதான் உள்ள வரணும் அவசியம் இல்ல. ஜோதிடம் தெரிஞ்சாத ஒண்ணுமே தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை சார். அதே மாதிரி இதுக்கப்புறம் நீங்க அடுத்த கோர்ஸ் எல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை சார். அடுத்த சப்ஜெக்ட் இதுல வந்துடும் சார். ஓகே. ஒரு வீட்டுல பிளான் டிராயிங் போறது முதற்கொண்டு வாஸ்து, மனையடி சாஸ்திரம், ஜோதிடம், வாஸ்துக்கு தேவையான ஜோதிடம் அனைத்தும் இதுல வந்துடும். ஓகே. இல்ல 15 வகுப்புகள் 15 வகுப்புகள் மட்டும். இந்த 15 வகுப்புகளே உங்களுக்கு A to Z அனைத்து விஷயங்களும் வந்துடும். நன்றி நன்றி. அடுத்து வாங்க சார். வகுப்புகள் ரீதியா உள்ள சந்தேகங்களை பேசுங்க. சார் நீங்க தான் வகுப்பு எடுப்பீங்களா இல்ல வேற யாரும் எடுப்பாங்க? இல்ல வகுப்பு நான் தான் சார் எடுப்பேன். வேற யார் சார்? நல்லா இருக்கு சார் வகுப்பு எடுக்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே நன்றி. ஓகே. மீதி அனைத்து விஷயங்களும் வகுப்பு அப்படிங்கிறது நம்ம ஜாயின் பண்ணிட்டு பேசுவோம். இந்த வகுப்பு அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம நிறைய செஞ்சுப்போம். இறைவழி செல்வம், வாழ்வில் வெற்றி பெறும் என்ற அற்புதமான தகவலோடு மீண்டும் நம்ம ஜனவரி 6ஆம் தேதி இந்த அற்புதமான ஒரு வகுப்புல நம்ம சந்திப்போம். வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல உடனடியாக இணைந்து கொள்ளலாம். இந்த வகுப்புல இணையணுங்கிறவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது குரூப்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். இந்த அற்புதமான வகுப்பை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வாஸ்து ரீதியான இந்த சுத்தமான தகவல்களை இந்த எந்த ஒரு சுத்தமும் இல்லாத அற்புதமான வகுப்புல இணைந்து கொண்டு இங்க வாழ்வியலை வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு இந்த இறைவனையும் பிரபஞ்சத்தையும் நவகிரகத்தையும் பஞ்சபூதத்தையும் வேண்டி இறைவழி செல்வம், வாழ்வில் வெற்றி பெறும் அற்புதமான தகவலோடு மீண்டும் ஜனவரி 6ஆம் தேதி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி வணக்கம். எடுத்துட்டு போயெல்லாம் எடுத்து நன்றி சார். வந்துடலாம். நன்றி சார். வணக்கம். நன்றி சார். வணக்கம். லவ் பண்ணாதீங்க சாக்கு சார். தேடுவோம், வணக்கம் அட்டை சார். தேடுவோம்.